முக்கியமான ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா மிஸ்ஸிங் த வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. நம்ம நேத்து பார்த்த சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய வேல்யூஸா இருந்தது. வி ஆட் இட், நம்ம ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆவரேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சோம். அது ஒரு விதமான ரகமான சம். சோ இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா முக்கியமானது நம்மள ட்ராப் பண்றதுக்கே சின்னதா மிஸ்ஸிங் வேல்யூஸா கொடுத்துருவாங்க. இந்த இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் a little bit மிஸ்ஸிங் வேல்யூஸ். இதை விட பெருசெல்லாம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் நம்மளுக்கு கான்செப்ட் பிஹைண்ட் என்ன மேம் இருக்கு? பெர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் அண்ட் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த 4 கான்செப்ட்ஸ் தவிர 99% இது தவிர்த்து வேற எதுவும் கிடையாது மிஸ்ஸிங் வேல்யூஸ்ல. சோ எவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டிஐ நீங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த கான்செப்ட்ஸ்ல கொஞ்சம் கிளியரா இருக்கு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். சரிங்களா? சோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு டைரக்டா போயிடலாம் மேம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேத்து ஒரு 100% ஒரு கொஸ்டின் பார்த்தோங்களா மேம்? அதுல என்ன பண்ணோம்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50% ஃபுட்டுக்கு இப்ப நான் ஒரு 100% வச்சுக்கோங்களேன். தர்ஷினி கதவு சாத்துப்பா. 100% மேம் 100 ரூபாய் நம்ம பேக்கெட் மணின்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் பேக்கெட் மணி. ஓகே. சோ அந்த பேக்கெட் மணில நம்ம எடுத்து என்ன பண்றோம்னா எடுத்தோடனே ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 50% ஆஃப் த மணி சாப்பிட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்றோம்னா ஒரு 20% ஆஃப் த மணி இப்ப பீச்சுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பொருள் ஒரு கம்பளோ இன்னொன்னு வாங்கிட்டேன். ஓகேங்களா? இயர்ரிங்ஸ் வாங்கிட்டேன். எதுல இருந்து 50%, 50 ரூபீஸ் இல்ல 50%. அதுக்கப்புறம் 20%. இப்ப 100 ரூபீஸ்ன்றதுனால எனக்கு கண்டிப்பா 50% ஆஃப் 100 ரூபீஸ் என்னங்க மேம் வரும்? புரியுதுங்களா? 100 ரூபீஸ்ல 50% என்ன வரும்? 50 rupees மேம். ரூபீஸ். அவ்வளவுதான். 250 ரூபீஸ்ன்னு கொடுக்குறேன் மேம். 250 ரூபாய் பேக்கெட் மணியா கொடுத்துட்டாங்க. அதுல 50% மேம் 125. 225 ரூபா. So this is percentage, this is percentage and this is the value of the money. ஓகேங்களா? அப்ப 20% of this ma'am, 20% of 250, how much? 20%. 50 ma'am. 50 rupees. Okay. ஒரு 0 போயிடுச்சு. 2 into 25 is 50 rupees. Okay. So நான் ஒரு 100% கனெக்ட் பண்ணோம்னா இங்க என்ன மேம் மிஸ் ஆகுது? நான் 50 எடுத்துக்கிட்டேன், 20 எடுத்துக்கிட்டேன், மிச்சம் எவ்வளவு பெர்சன்டேஜ் மேம்? 30 மேம். அவுட் ஆஃப் 100ல இருந்து I'm just subtracting. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா மேம்? Yes ma'am. Yes. So 100%ல இருந்து நான் இதை சப்ராக்ட் பண்ணனா I will be getting 30%. Okay. சப்போஸ் மேம் இந்த 20% நான் கொடுக்கல, இந்த 30% நான் கொடுக்கல. ஓகேங்களா? இயரிங்ஸுக்கு நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் செலவு பண்ணேன்னு தெரியல, சேவிங்ஸ் எவ்வளவு பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னு தெரியல. அட்லீஸ்ட் எனக்கு 2 வேல்யூஸ் இருந்தாதான் நான் 3வது வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். am I right? அவுட் ஆஃப் 100 ஏதாவது 2 இருந்தாதான் நான் 1 கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டுங்களா மேம்? இப்ப இந்த பாக்ஸஸ்ல பாருங்களேன், அவுட் ஆஃப் 100%ல எனக்கு இங்க 2 இருக்கு, நான் இந்த 1 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, புரியுதுங்களா மேம் நான் சொல்ல வரது என்னன்ட்டு? 29 பட் பாக்ஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்கு. எனக்கு 100%ல இருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் இதை எடுத்துட்டு வந்துக்கலாம். how much? 100ல இருந்து 29 ma'am. 29. கரெக்ட்டுங்களா? 100 minus 71. 100 I'm sorry, it is 29. சோ அப்ப இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ல எனக்கு 29% வரப்போகுது. ஓகே ஃபைன். அப்ப இந்த பாக்ஸ்ல என்ன மேம் வரும்? 30 and 30 ஆட் பண்ணி 60%. 40 ma'am. 40. வெரி குட் மேம். அதே மாதிரி இந்த இதுல 40 இருக்கு. அப்ப இங்க 40. 50 ma'am. 15%. 50. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மேம், லாஸ்ட் ஒன் 15 ma'am. 50. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா அந்த ஏ கம்பெனிக்கு ரெண்டுமே எனக்கு டேஷா இருக்கு. எனக்கு இது எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியல, இதுவும் எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியல. கரெக்ட்டுங்களா மேம்? சோ இப்ப தெரிஞ்சது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஸ்ட்ரைட்டா பர்சன்டேஜ்.
ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப் மேம். மியூட் யுவர் செல்ஃப். நம்ம சாட் பாக்ஸ்ல தான் போகும். சாட் பாக்ஸ்ல தான். ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி மியூட் மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மேம். இன் கம்பெனி A, if the ratio between the number of employees who are graduates in commerce and arts, if the ratio between the number of the employees in the commerce and arts, company A பத்தி தான் பேசுறாங்க, கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ உடைய ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. காமர்ஸுக்கும் ஆர்ட்ஸுக்கும் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷியோ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெர்சன்டேஜ், கரெக்ட்டுங்களா மேம்? ரேஷியோ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ எனக்கு சாட் பாக்ஸஸ்ல பொண்ணுங்க மியூட் எடுக்க வேண்டாம். ஸோ தேர் ஆஸ்கிங் when the number of the employees who are graduates in arts in the same company எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரேஷியோல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரேஷியோ எப்படி மேம் யூஸ்வலா கண்டுபிடிப்போம்? ஏதாவது ஒரு டோட்டல் இருக்கும். சப்போஸ் எனக்கு காமர்ஸை பத்தி வேணும்னா 10 டிவைட் பை 17 இன்டூ இந்த டோட்டலை பண்ணனா எனக்கு இந்த காமர்ஸை பத்தி வந்துடும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா? ஸோ ஷல் ஐ டேக் 2100 டைரக்ட்லி டு 10x? அப்படி எடுக்க முடியாது. புரியுதுங்களாப்பா? ஏன்னா இந்த சயின்ஸுக்கு 32% கொடுத்துட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா மேம்? கம்பெனி ஏல சயின்ஸ் இருக்காங்க, காமர்ஸ் இருக்காங்க, ஆர்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் சேர்த்தாதான் கம்பெனி ஏல என்ன பண்றாங்க 2100 இருக்காங்க. சயின்ஸுக்கு பெர்சன்டேஜ கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 2100ல இருந்து 32% எடுத்துக்கலாம். சரிங்களா? காமர்ஸ்க்கு என்ன மேம் கொடுத்துருக்காங்க? ரேஷியோல கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோக்கு 10x போட்டுக்கலாம். ஏன் மேம் இங்க 10x போட்டிருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம்ல. நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல போடுறதுனால நான் இந்த இடத்துல 10x போடுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சாட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க மேம். ஆர்ட்ஸுக்கு 7x is equal to 2100. இப்ப 32% of 2100 என்ன மேம் வரும்? 32 by 100, 2100. ஒரு ஜீரோ போயிடுச்சு. அப்ப 32 into 21. I will be getting 32 and 64. So 672ன்றது என்னுடைய சயின்ஸ் டிபார்ட்மெண்டோட பெர்சன்டேஜ். அப்போ 672. ஸோ இந்த 10x-உம் 7x-உம் எனக்கு ஆட் பண்ணீங்கன்னா 17x is equal to 2100. ஸோ 17x is equal to 2100. அப்ப எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற +72 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது இட் becomes -72, 672. புரியுதுங்களா மேம் நான் போடுறது? So let me do it over here. Continuation. So 17x is equal to 2100ல இருந்து 672 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2100ல இருந்து 672 சப்ட்ராக்ட் பண்றேன். 8, 2, 4, 1. So 1428. So அப்ப x தான் எனக்கு தேவை. என்ன ஒண்ணு தெரியலையோ அதுக்கு நான் எக்ஸ் மடங்குன்னு போட்டு வச்சிருக்கேனுங்களா? அதனால இந்த 17 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. இந்த சைடு வரச்சா டிவிஷன் ஆயிடும். இப்ப நான் 17th டேபிள்ல நான் டிவைட் பண்ணனா I will be getting இது ஒரு 8 times. So 56 by and 136. I will be getting 68. So 84 times. சரிங்களா? சோ அப்போ இது எக்ஸ் வந்துட்டு 84. அவ்வளவுதானா மேம்? ஆன்சர் கிடைச்சிருச்சா? இங்க 84 ஆப்ஷன்ல எதுவுமே இல்லையே அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் மடங்கு தான் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப காமர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு காமர்ஸ் வந்துட்டு 10x is equal to 10 of 84 is equal to 840. ஆர்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7x that is 7 of 84 is equal to 588. புரியுதுங்களா மேம்? So my answer is ஓகே பிளாக்ல படிக்கிறேன். எனக்கு 588 தான் ஆன்சர். புரியுதுங்களா மேம்? புரியுதுங்களா? So if I want to explain again எனக்கு கேளுங்க மேம். ஆக்சுவலி இங்க ஏன் 10x போடுறோம்னு புரியுதுங்களா?
10x 7x டோட்டலா ஒரே இதுல நான் எடுத்துட்டு வரதுனால ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ். இல்ல மேம் நான் வந்துட்டு எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு 10 by இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 32% ஆஃப் 2100 கண்டுபிடிச்சு இதுல சப்ராக்ட் பண்ணி வர இந்த 1428ல இருந்து நீங்க இந்த ரெண்டு ரேஷியோஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை கண்டுபிடிச்சு பார்க்கலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆர்ட்ஸ் தானே தேவை. ஜோஸ்லின் டவுட் மேம். சொல்லுங்கப்பா. மேம் இங்க காமர்ஸ் பிளஸ் ஆர்ட். ஹலோ மேம் கேக்குதுங்களா? இப்பதான்ப்பா கேக்குது, சொல்லுங்கப்பா. காமர்ஸ்க்கு 10x அப்புறம் ஆர்ட்ஸ்க்கு 7x எடுக்கிறோம்ல மேம். ஆமாங்கப்பா. நம்ம ரேஷியோ தனித்தனி தானே. ஆனா ஏன் மேம் 17x ன்னு போட்டுருக்கோம்? இல்ல மேம், ஜஸ்ட் 10x and 7x. இந்த எக்ஸ் இருக்கனால ஒரே வேரியபிளா இருக்கனால ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப உங்களுக்கு இங்க தனியா போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 32% ஆஃப் 2100ல இருந்து நம்ம வேல்யூஸ் எடுத்தாச்சு. அதாவது சயின்ஸோட இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துடுறோம். ஓகேங்களா? சோ அதுதான் 1428. டோட்டல்ல இருந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1428. இப்ப நம்மளுக்கு ஆர்ட்ஸ் மட்டும் தானே தேவைப்படுது. சோ அப்போ 7 divided by 17 into 1428. இதுதான் நம்ம யூஸ்வலா பண்றது. கரெக்ட்டுங்களா மேம்? ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரேஷியோ எனக்கு 7. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 17. டோட்டல் வந்துட்டு 1428. ஏன் 1428 எடுக்கிறோம்னா 2100 தான் என்னோட டோட்டல் எம்ப்ளாயீஸ். இந்த சயின்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் இருக்கிறவங்க 1428. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தாதான் எனக்கு 1428. அதுல இருக்கிற ரேஷியோல இருக்க ஆர்ட்ஸை கண்டுபிடிக்கிறோம். புரியுதுங்களா மேம்? புரியுதுங்களா? ஓகே மேம். ஓகே. இப்ப நம்ம இதுல அடுத்து கேன்சல் அவுட் பண்ணோம்னா I will be getting 84. So 7 into 84 is 588. இப்படியும் நீங்க ஆன்சர் போடலாம். ஓகேங்களா மேம்? சோ இட்ஸ் இந்த மெத்தட் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நான் 32% ஆஃப் 2100 நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த 1428 எடுத்துக்கிறேன், அதுல இருந்து நான் ரேஷியோஸை கண்டுபிடிக்கிறனாலும் ஓகே. ஐதர் ரெண்டு வேல நீங்க இந்த ஒரு வே பண்ணிக்கலாம். ஜோஸ்லின் மேம் புரியுதுங்களா? புரியுதுங்களா மேம்? சொல்லுங்க மேம். அந்த 10x plus 7 ன்னு போட்டிருக்கீங்களா மேம்? 10x plus 7x ன்னு போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்கப்பா. அது வந்து அந்த ரேஷியோல கொடுத்திருக்கிறது அப்படியே போட்டிருக்கோமா மேம்? இங்க இங்க பாருங்க, காமர்ஸ் ஆர்ட்ஸ் 7 கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்காங்களா? ஆமா மேம். நம்ம டோட்டலா 3 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஆட் பண்றதுனால நான் இங்க 10x 7x ன்னு போட்டிருக்கேன் மேம். அந்த ரேஷியோல கொடுத்திருக்கிறது இங்க சவுண்டா இருக்கு. சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா மேம்? இல்ல என்ன கேக்குறீங்களா? கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு கேக்குறேன். இல்ல ரேஷியோல கொடுத்திருக்கிறதுனால நம்ம அப்படி போடுறோமான்னு கேக்குறேன் மேம். 10x plus 7x ன்னு போடுறோமான்னு கேக்குறேன். கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க, காமர்ஸ் 10x. நான் இங்க அதுதான் மென்ஷன் பண்ணிருக்கேங்க. ஓகே, thank you. Now clear ma'am. Everything is okay, everybody is okay. Thank you ma'am. மேம் தீபா மேம், சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு முறை சொல்லுங்க மேம். எல்லாம் சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நான் என்ன பண்றேன்னா இந்த மெத்தடே எடுத்துறேன். ஐ திங்க் ஸ்ட்ரெயிட்டிங் மெத்தட் வேலைக்கு ஆகல நினைக்கிறேன். சோ வாட் ஐ கேன் டு இஸ் மேம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சொல்லுங்க கொஞ்சம் மேம். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் போடுங்க மேம். ஷூர் மேம், ஷூர். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ மிஸ்ஸிங்னாவே ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஒரு இது வந்துருது, கவலைப்படாதீங்க, திரும்ப போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கம்பெனி ஏ. இதுல 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு மேம். சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ். இவங்க 3 டிபார்ட்மெண்ட்ல சேர்த்தாதான் எனக்கு டோட்டல் எவ்வளோ 2100. கரெக்டுங்களா மேம்? சயின்ஸுக்கு எனக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க மேம். ஓகேங்களா? முதல்ல அவங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். 32% ஆஃப் 2100. ஸோ இது ஆல்ரெடி நீங்க கால்குலேட் பண்ணதுனால நான் வேல்யூஸை போட்டுறேன். ஓகேங்களா மேம்? சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ்ல இருக்கிறது 672. காமர்ஸ் எவ்வளவு தெரியுமா மேம்? பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா? இங்கனையும் கொடுக்கல, கொஸ்டின்லயும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? இங்க ரேஷியோஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா மேம்? காமர்ஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ் 7 கொடுத்துருக்காங்க.
செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் சேஸ் எனக்கு ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா ஆர்ட்ஸ் உடைய ரேஷியோஸ் எடுப்போம். அது எவ்வளோ 7. ஓகேங்களா மேம்? சோ இந்த டோட்டல் வந்துட்டு நான் இந்த 2100 எடுக்க கூடாது. ஏன்னா 3 பேரையும் சேர்த்தாதான் இது. கரெக்டுங்களா மேம்? சோ 2100ல இருந்து நான் இந்த 672 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த 1428ன்றது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தா போல இருக்கிறது தான் இது. சோ இப்ப இதுல இருக்க ரேஷியோவை பத்தி தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா மேம்? இந்த மெத்தட் ஓகேங்களா? திஸ் இஸ் ஓகே. அது ரொம்ப சுத்து மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இது பண்ணிக்கோங்க. Okay, Ma'am, clear, madam. this is okay, like thumbs up, so that I will be moving on to the next step. If this is okay still down, இந்த திரும்ப நமக்கு புரியுதுன்றவங்க எனக்கு கேளுங்க மியூட் எடுத்துட்டு. ஓகேங்களா? இந்த மெத்தட் ஓகேங்களா? சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேல்யூ எடுத்துக்கணும். மேம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனுங்களேன். இப்ப நானு ஷைனி மேம் எடுத்துக்கிறேன், லோரா மேம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எங்க 3 பேருக்கும் சேர்த்தா போல ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 500 ரூபாய் வேண்டாம், 2100 ரூபான்னு எடுத்துக்கிறேன் இதே வேல்யூவை. ஓகேங்களா மேம்? நாங்க 3 பேரும் வெளியே போறோம். 3 பேருக்கையும் சேர்த்து எங்களுக்கு 2100 ரூபாய் இருக்கு. என்கிட்ட 32% ஆஃப் மணி நான் ஷேரிங்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஷைனி மேமும் லோரா மேமும் 10 மடங்கு கொடுத்துருக்காங்க. இவங்க 7 மடங்கு கொடுத்துருக்காங்க. எங்க 3 பேரையும் சேர்த்தாதான் 2100 ரூபாய். ஓகேங்களா மேம்? சோ இந்த 32% நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்றத நான் பெர்சன்டேஜ் மூலியமா கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னா 672 ருபீஸ் நான் வந்துட்டு இந்த ஷேரிங்ல கொடுத்துருக்கேன். சோ ஷைனி மேமும் லோரா மேமையும் நான் கனெக்ட் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ண முடியாது, 2100 ருபீஸை எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட ஷேர் இருக்கு பாத்தீங்களா, நான் அவ்வளவுதான், நான் வந்துட்டேன். நான் 672 கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இவங்க 2 பேரையும் சேர்த்தா ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இந்த 2100ல இருந்து 672 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரோட அமௌண்ட் எனக்கு 1428. அப்போ மேம் ஷைனி மேம் எவ்வளவு போட்டிருக்காங்க, லோரா மேம் எவ்வளவு போட்டிருக்காங்க எப்படி தெரியும்? ஆனா ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன். மேம் ஷைனி மேம் ஒரு 10 மடங்கு கொடுத்துருக்காங்க, லோரா மேம் ஒரு 7 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ லோரா மேம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7 டைம்ஸ். சோ 7 டிவைட் பை 17. ஏன் இங்க 17 போடுறோம்? இவங்க ரேஷியோஸை ஆட் பண்றோம். யூஸ்வலா நம்ம அப்படிதான் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ரேஷியோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணிப்போம். சோ டோட்டல் இவங்களை பொறுத்த வரைக்கும் டோட்டல் இஸ் 1428. இப்ப புரியுதுங்களா? லோரா மேம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 588 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஷைனி மேம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 840 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. நான் 672 ருபீஸ் போட்டிருக்கேன். எங்க 3 பேருக்கும் சேர்த்துதான் 2200 ரூபாய். Now it's clear மேம்? Clear, clear. Okay. So ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக ஷைனி மேம் லோரா மேம் எடுத்துக்கிட்டேன். சோ திஸ் இஸ் வாட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஏன்னா சில டைம்ல நம்ம அவசரத்துல இந்த 7 டிவைட் பை 7 ஏம்மா இதை எடுத்து போய் வெளிய ஊத்துறா. மேம் 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 மியூட் பண்ணுங்க மேம். மியூட் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றது 1428க்கு பதிலா 2100 போட்டுருவாங்க மேம். அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. யூஸ்வலா மேம் சொல்லிருக்காங்க ரேஷியோஸ்ல இருந்து நம்ம 2100 தான் பண்ணணும்ட்டு. பட் இயர் த டோட்டல் இட்ஸ் நாட் 2100. யூ ஹாவ் டு டேக் 672 ஃப்ரம் தேர். சயின்ஸை ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் காமர்ஸையும் ஆர்ட்ஸையும் சேர்த்த டோட்டலை தான் நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா மேம்? Now it's okay. Shall I move on to the next? Clear ma'am? Jocelyn ma'am? Those who ask me one more time. I'm not Yes, ma'am. sure. Okay ma'am. Let me go to the next. Laura ma'am, okay வா? Next போலாமா? Okay வாப்பா? Okay பா. எஸ் ஓகேப்பா ஓகேப்பா. Next question. So already நம்ம இங்க கணக்கு பண்ணி வச்சிருக்கோங்களா? இது 29% கணக்கு பண்ணிருக்கோம். இது ஓகே. இப்ப கம்பெனி B பத்தி கேட்டதுனால நான் இவங்களுடைய இதை மட்டும் நான் பாத்துக்கிறேன். இன் கம்பெனி B the difference between சம ஈஸிங்களா? இத போட்டுடலாமா? கண்டிப்பா இதை போட்டு ஆன்சர் வருமா? டிஃபரன்ஸ் பத்தி கேக்குறாங்க. கம்பெனி B பத்தி கேட்டிருக்காங்க. செம்ம ஈஸியான கொஸ்டின். ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு பெர்சன்டேஜ் இருக்கு கம்பெனி B ல. அவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்க? ஆர்ட்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஷுர் நீங்க போட்டுட்டு எனக்கு 1 மினிட்ல ஆன்சர். ஈஸியானதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கால்குலேஷன் மட்டும் தான். சோ டிஃபரன்ஸ் பத்தி கேக்குறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கம்பெனி B ஓட ஆர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு 40%. டோட்டல் 1400. சயின்ஸோடைய பெர்சன்டேஜ் 29. மேம் ஏன் இங்க சயின்ஸோட பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிச்சோம் தெரியுதுங்களா? அவுட் ஆஃப் 100%ல இருந்து
31 plus 40 ஆட் பண்ணி நான் 100ல சப்ராக்ட் பண்ணோனே எனக்கு 29 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சுட்டு நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துடும். So 40 into 1400 divided by 100, 2 0 போயிடுச்சு. இது ஒரு 560 மைனஸ் இங்க நான் ஒரு 39 by 100 into 1400, இங்க நான் ஒரு 29 into 14 will be 116 and then 14 வராது 29 206. So my answer is 154. Yes, very good, very good. Super ma'am. Super. இந்த question ஈஸியா இருக்குங்களா? புரியுதுங்களா? Okay, okay, I'm getting the answer. Super ma'am. Super, super. Very good, very good. Next question போலாங்களா? வெறும் டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். Shall we move to the next? Super ma'am. Super. Very good, very good. Super பா லோரபா, சூப்பர். தங்க மேம், வெரி குட். சூர்யா மேம், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பர் மேம். வாட் அபவுட் சார்? சார்லாம் இருக்கீங்களா? சார்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? சாட்டர்டே லீவ் எடுத்துக்கிட்டீங்களா? என்னாச்சு? What happened? Okay. Very good, very good. So next question போலாம் மேம். I think everybody done? Everybody done? Yes. So இந்த question கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க மேம். In company B, okay, they are talking about company B alone. So கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேத்த மாத்திரம் நம்ம போய்க்கலாம். இதை பத்தி வருத்த இப்போதைக்கு பட வேண்டாம். டோன்ட் வரி அபவுட் த வாட் எவர் டேஷஸ் வாஸ் கிவன் இன் திஸ் மிஸ்ஸிங். சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லா டேஷும் ஃபில் பண்ணிட்ட பிறகுதான் ஆன்சருக்கா வர முடியற மாதிரி இருக்கும். வாட் இங்க நம்ம பண்ண பாத்தீங்களா, இந்த 30 எல்லாம் பண்ணிட்ட பிறகு வர மாதிரி. சில கொஸ்டினுக்கு சம்பந்தமே அந்த 2 டேஷஸ் 3 டேஷஸ் கண்டுபிடிக்கவே வேண்டாம், டைரக்டா நம்ம கொஸ்டின்ஸ்கே போயிடலாம். சரிங்களா? So company B, if the number of employees increased, if the number of the employees increased by 20% from December 2021 to December 2022, அதாவது இப்ப ஏற்கனவே வந்துட்டு 1400ல தான் இருக்காங்க. இதுல இருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மேம். ஓகேங்களா? கம்பெனி பி ஆல்ரெடி அவன் வந்துட்டு எவ்வளவுல இருக்கானா, டிசம்பர் 2021ல 1400ல தான் இருக்கான். சோ இந்த வேல்யூல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட் இஸ் 20% ஆஃப் 1400? வாட் வில் பி மை வேல்யூ? 280. சோ 0000 போயிடுச்சு, 280. சோ அப்ப இந்த 1400ஓட நான் 280 ஆட் பண்ணிக்கிறேன். சோ 280 ஆட் பண்ணா வாட் இஸ் சோ இப்ப கரண்ட் இயர்ல கம்பெனி பி ஓட வேல்யூ 1680. கம்பெனி பி ஓட வேல்யூ கரண்ட் இயர் டிசம்பர் 2022ல 1680. சோ ஒன்ஸ் நீங்க இங்க கால்குலேட் பண்ணிட்ட பிறகு இங்க போய் 1400 பார்க்காதீங்க. நம்ம என்ன பண்ணிருக்காங்க, 20% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வந்த வேல்யூ தான் கம்பெனி பி வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், அதாவது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். In December 22, science graduates, the total number of the employees in December 2022 are science graduates, 20% of the total. So அப்போ சயின்ஸ் வந்துட்டு நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்க 29 மறந்துடணும். இது 2021 உடைய வேல்யூஸ். 2022ல 20% வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20% ஆஃப் டோட்டல். So this is what they are asking. ஓகேங்களா? சோ நம்ம இந்த டேப்லெட் காலம்ல இருந்து எடுக்க வேண்டிய ஒரே வேல்யூ 1400 மட்டும்தான். அவங்களை எடுத்துட்டு அங்கன இருந்து 20% ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இவங்க தான் இப்போதைக்கு கரண்ட் பி உடைய கம்பெனி பி உடைய வேல்யூ. சோ வாட் they are saying is சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 20% ஆஃப் த டோட்டல்ங்க, எனக்கு இதுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சோ வாட் இஸ் 20% ஆஃப் 1680? 1680 will be 336. கரெக்ட்டுங்களா? 336 is my answer. Super ma'am. Very good. Very good, very good. மேம் புரியுதுங்களா? புரியுதுங்களா? சோ டேப்லெட் காலம்ல இருந்து நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் எடுத்துட்டு வந்தோம், கம்பெனி பி ஓட வேல்யூ. அந்த 1400 வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்,
கொஸ்டினுக்கு தகுந்தா போல கால்குலேஷன் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் மேம். மேம் ஸ்டில் சம்மன் இஸ் டூயிங் மேம். போட்டுட்டு இருக்கீங்களா? ஃபாஸ்டா இருக்குங்களா? போட்டுட்டு இருக்கீங்களா? Is that is okay? The speed is okay? Shall I move on to the next? Anyone please unmute yourself and say me this speed is okay? அடுத்தது போகட்டுங்களா? எஸ் மேம். பாருங்க, ஆக்சுவலி நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ல இத பத்தி எல்லாம் நம்ம கவலையே படல. வெறும் அந்த கீவேர்டோடைய கம்பெனி என்ன கம்பெனி கேட்டிருக்காங்களோ அதுல கொடுத்திருக்காங்களா இல்ல கொஸ்டினை சம்பந்தப்பட்டு நம்ம என்ன நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் போயிட்டே இருக்கும். இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் மினிட் ஃபார் ஈச் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் 3 கொஸ்டின் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா அந்த டேட்டா என்னன்னு பார்த்துட்டு 3 நிமிஷத்துல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் போனாங்களா? If the number of the employees in D, if the number of employees in D is 3 times the number of the employees in company C. So company D பத்தி பேசுறாங்க, 3 மடங்கா ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. யாரு சம்பந்தப்பட்டு பேசுறாங்க மேம்? C பத்தி பேசுறாங்க. சோ C எனக்கு எக்ஸா இருந்தா D எனக்கு 3x மாறிச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசுறாங்களா? யார கம்பேர் பண்ணி பேசுறாங்க? கம்பெனி C வச்சு கம்பெனி D பத்தி பேசுறாங்க. கம்பெனி C எவ்வளவு இருக்குதோ அதுல இருந்து எனக்கு கம்பெனி D 3 மடங்கா வச்சுக்கோங்கன்ட்டு. எனக்கு பாத்தீங்கன்னா கம்பெனி C-ல டேஷா இருக்கு, ஒண்ணுமே கிடையில. நான் அதனால நான் என்ன வச்சிருக்கேன்? எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன் மேம். 20ன்னு இருக்கு டேட்டா. 20 வேணாம், ஒரு 2000 வச்சுக்கலாமே. சப்போஸ் எனக்கு D இப்ப என்ன மேம் வரும்? அக்கார்டிங் டு த கொஸ்டின் D எனக்கு 6000 ஆயிடுச்சு. சோ சின்ஸ் எனக்கு C-ல எந்த டேட்டாவும் இல்லாததுனால நான் இங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப D வந்துட்டு எனக்கு 3x மாறிடுச்சு. ஓகேங்களா? என்ன மேம் வேல்யூவே கொடுக்காம எப்படி மேம் எக்ஸ கண்டுபிடிக்க போறோம்? டோன்ட் வரி அட் ஆல். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். And the difference between the number of the employees who are in arts graduate in company D and that in company C. அப்போ கம்பெனி D-க்கும் கம்பெனி C-க்கும் ஆர்ட்ஸ பத்தி பேசுறாங்க. அவங்க எவ்வளவு டிஃபரன்ஸா? 480. ஓகே, ஆர்ட்ஸ் கம்பெனி டி மைனஸ் கம்பெனி சி. இங்க பாருங்க, நான் கீவேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஆர்ட் கம்பெனி டி மைனஸ் கம்பெனி சி. ஏன் மேம் மைனஸ் போட்டிருக்கீங்க? இந்த டிஃபரன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க மேம். ஈக்குவல் டு 480. ஓகே, ஆர்ட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் என்னங்க மேம்? ஆர்ட்ஸோட பெர்சன்டேஜ் என்ன? கம்பெனி டிக்கு 20. கம்பெனி டிக்கு மேம், கம்பெனி டிக்கு 20. ஓகே, 20% of what is the total of company D? What is the total of company? 3x. Fantastic. ஏன்னா நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். மைனஸ் கம்பெனி சி உடைய ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு? 40%. எப்படி மேம் டக்குன்னு எடுத்தோடனே 40 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்க 30, இங்க இருக்க 30, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100ல சப்ராக்ட் பண்ண எனக்கு 40 கிடைச்சாச்சு. ஓகேங்களா? இந்த 40 எப்படி வந்ததுன்னு டவுட் இல்ல மேம்? டவுட் இல்ல. சோ 40% ஆஃப் கம்பெனி சி ஓட டோட்டல் எவ்வளவுனா 3x. வெரி குட். அவ்வளவுதான் மேம். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர்ஸ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேம், டோட்டலா இருந்தா தானே மேம் கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? லெட் மீ டூ இட் மேம். ஆக்சுவலி இங்க கீழே இருக்கு, நான் அதை இங்க பக்கத்துல போட்டுக்கிறேன். So 20 divided by 100 into 3x. அப்படியே போட்டுக்கோங்க, அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 40 divided by 100 into x is equal to 480. So இதை அடிச்சிடலாங்களா? 5 வருமா? இதை அடிச்சிடலாமா? இதை நான் 100 வச்சுக்கிறேன், அப்பதான் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, சோ சிம்பிளிஃபை பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லடா பாருங்களேன், 60x divided by 100. எப்படி மேம் 60x? 20 multiply 3x will be 60x minus 40x divided by 100 is equal to 480. எனக்கு எல்சிஎம் இது சேமா இருக்குங்களா? நான் ஏன் அடிக்கலன்னா திரும்ப எல்சிஎம் எடுத்து அது இது பண்ணிட்டு இருக்கணும். எப்ப இங்க எனக்கு கீழே இருக்க டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சோ நான் இது ஒன்னா போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 60x minus 40x 20x.
இது எப்படி மேம் நீங்க எக்ஸ் எல்லாம் சப்ராக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இங்க ஒரு 4 ஐஸ்கிரீம், இங்க ஒரு 3 ஐஸ்கிரீம் இருக்குன்னா நான் சப்ராக்ட் பண்ணிப்பேங்களா? இப்ப நான் ஐஸ்கிரீம்னு பேர் வச்சுக்கிறேன். சப்ராக்ட் பண்ணிக்கலாங்களா? அதேதான். எப்போ வேரியபிள் சேமா இருக்கும் நான் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேம்? சோ திஸ் இஸ் 480. So what will be the next step? எனக்கு x மட்டும் தான் வேணும். So according to the corresponding operations, division 100 அங்கன போறச்ச multiplication கீழ இருக்க 20 வந்துரும். So cancel out பண்ணிக்கலாங்களா? என்ன வரும் இங்கன? 24 வரும். So what is art ஓட வேல்யூ ஆக்சுவலி என்ன கேக்குறாங்க மேம்? the number of employees in company C பத்தி கேக்குறாங்க. x தானே நம்ம கம்பெனி C ன்னு வச்சிருக்கோம். x தானே கம்பெனி C ன்னு வச்சிருக்கோம். அதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா மேம்? சப்போஸ் what is the number of the employees in company D ன்னு கேட்டாங்கன்னா என்ன மேம் ஆன்சர்? I am changing the question. இந்த இடத்துல 2400 மேம். அவ்வளவுதான். அப்படி கேட்டாங்கன்னா 7,000. that's it மேம். சோ கொஸ்டினை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இங்க D பத்தி கேக்குறாங்களா C பத்தி கேக்குறாங்களான்னு பாருங்க. இங்க நம்ம C க்கு எக்ஸ்ன்ற வேரியபிளை வச்சிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க கண்டுபிடிச்சதுனால 2400 தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா மேம்? புரியுதுங்களா மேம்? எனி டவுட் ஸ்டில்? எனி டவுட்ஸ் மேம்? எஸ் மேம். டி ஓட வேல்யூ சொல்லுங்க மேம், அது எப்படி போட்டீங்க? ஓகேப்பா, D ஓட வேல்யூ எப்படி 3x போட்டீங்கன்னு கேக்குறீங்களா? இல்ல மேம், கம்பெனி டி ஓட. கம்பெனி D ஓட வேல்யூ இப்ப எனக்கு 3x தான் மேம் நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். நான் எஸ் மேம். x. சப்போஸ் எனக்கு இந்த லாஸ்ட் what is the number of the employees in company B ன்னு கேட்டாங்கன்னா நான் 3x அதுக்கு தான் மேம் கேக்குறேன். 2400 மல்டிப்ளை பண்ணா 7200 வரும். எஸ் மேம். ஓகே. புரியுதுங்களா மேம்? ஆனா இங்க எனக்கு C பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா x பத்தி போட்டுக்கலாம். ஓகேங்களா? கிளியர் மேம்? ஓகே மேம். ஓகே மேம், கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் மேம். everybody is okay? Still now it's okay? No doubts? No doubts? Okay மேம். சூப்பர். அடுத்தது போலாங்களா? So there's one more question in this question. அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. வெரி குட் வெரி குட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. கம்பெனி இ. இப்பதான் மேம் கம்பெனி இக்கே வரோம். கம்பெனி இ. ஓகே, கம்பெனி இ பத்தி கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆவரேஜ் ஒன்னு ரேஷியோ, பெர்சன்டேஜ் இல்லைன்னா ஆவரேஜ். இதை தவிர்த்து வேற எதுவுமே நம்மளுக்கு வராது. அதுதான் நம்ம வேண்டிக்கிட்டும் போறோம். அதுதான் வரப்போகுது. அதை கிளியரா பண்ணிட்டு வந்துருங்க. So average number of employees who are graduates in arts and commerce is 377. கம்பெனி ஈலையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸ் இருக்கு, காமர்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? சோ அப்ப இங்க பெர்சன்டேஜ் என்னங்க மேம் நம்மளுக்கு? 100 பிளஸ் 35 plus 50. I will be getting 100 minus 85. 15% தான் எனக்கு இங்க வரும். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? 15% is my arts department. So the question says that average number of arts and commerce. அப்போ எனக்கு காமர்ஸையும் ஆர்ட்ஸையும் கம்பெனி ஈல ஆட் பண்ணி அது என்ன பண்ணிருக்காங்க? அது என்ன மேம் பண்ணிருக்காங்க? ஆவரேஜ் கண்டுபிடிச்சாங்க. ஏன் மேம் இங்க 2 போட்டிருக்கீங்கன்னா காமர்ஸ் 1 ஆர்ட்ஸ் 2 அவ்வளவுதான். 2 தான். சரிங்களா? இவங்களை பத்தி பேசியிருக்காங்க. நான் கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இப்ப காமர்ஸ் எவ்வளவு தெரியுங்களா? தெரியாது. கண்டுபிடிக்கலாமா? ஆக்சுவலி கம்பெனியோட டோட்டல் வேல்யூவே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா மேம்? இங்க பாருங்க, இங்க ஒண்ணுமே இல்ல. நான் என்ன பண்ணிருக்கேன்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் மேம். ஏற்கனவே சிக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது முடிஞ்ச கதை. அந்த கொஸ்டினோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் வேண்டாம். இப்ப புதுசா ஈக்கு நான் டோட்டல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். காமர்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு மேம்? 50%. காமர்ஸோட பெர்சன்டேஜ் 50%. So 50% of x. ஏன் மேம் இங்க எக்ஸ் போட்டீங்கன்னா எனக்கு ஈயோட வேல்யூ தெரியாது மேம். அதனால நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பிளஸ் ஆர்ட்ஸோட டிபார்ட்மெண்டோடது மேம் பெர்சன்டேஜ் 15% ஆஃப் இவங்களுக்கும் எனக்கு டோட்டல் தெரியாது. ஓகேங்களா? சோ ஏன் மேம் இங்க டிவிஷன் போடுறீங்க அப்படின்னா இதுதான் ஆவரேஜ். இந்த டிவிஷன் 2
மல்டிபிள் அந்த சைடு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 50 டிவைட் பை 100 இன்டூ எக்ஸ் பிளஸ் 10 டிவைட் பை 100 இன்டூ எக்ஸ் 2 இன்டூ 377 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? சாட் பாக்ஸ்ல போடுங்க. கீதா மேம் மியூட் பண்ணுங்க. கீதா மேம் மியூட் ஆயிட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. So what is 377 into 2? What is 377 into 2? Will be 754. 754. Okay, அப்ப இது என்ன மேம் வரும்? 50x by 100 plus 15x by 100 is equal to 754. Since my LCM கீழ இருக்க denominator எனக்கு சேமா இருக்கனால நான் ஒரே 100 எடுத்துக்கிறேன். மேல இருக்க 50x-உம் 15x-உம் ஆட் பண்ணிக்கிறேன். So what I will get? 65x divided by 100 is equal to 74. அவ்வளவுதான். இப்ப எனக்கு x மட்டும் தானே தேவை. நான் என்ன பண்ண போறேன்? அப்படியே கரஸ்பாண்டிங் ஆபரேஷன்ஸ் பண்ண போறேன். 5 டேபிள் அடிச்சிடலாங்களா? 5 எத்தனை டைம்ஸ்? 13 டைம்ஸ். இங்கன 5 20 டைம்ஸ். சோ இது 13ல கண்டிப்பா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சல் அவுட் ஆகுற மாதிரி தான் மேம் நம்பர்ஸ் இருக்கும். சோ அதனால யூ டோன்ட் வரி அபவுட் திஸ். இது ஒரு 58 டைம்ஸ் போகும். அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? 58 into 20 1160. So this is what they are asking. என்ன கேட்டிருக்காங்க? The number of employees in company E. Company E தானே நம்ம இப்ப X ன்னு வச்சிருக்கோம். அந்த X கண்டுபிடிச்சாச்சு. My option is 2. ஓகேங்களா? ஓகேங்களா மேம்? You're getting the same answer which I'm doing. நான் பண்றது அப்படியே கிடைக்குதுங்களா? Super ma'am. Super. So 1 minute break. 1 minute break. Actually, தண்ணி குடிச்சிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூ பார்த்தோன்னே போய் தண்ணி குடிப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் தண்ணி குடிக்க சொல்லிடுறேன். இது சின்ன மிஸ்ஸிங் வேல்யூ கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டினை பாத்தீங்கன்னா நீங்களே போய் தண்ணி குடிச்சிட்டு வருவீங்க. அதுக்கு முன்னாடி நான் 1 minute கொடுக்குறேன். சீக்கிரம் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஒரு half an hour கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பெண் எல்லாம் கீழே வைக்க போறது இல்ல. So quick. Ma'am, still now this 5 questions உங்களுக்கு questions problem இல்லல்ல? Any doubts ma'am? You can directly message me or you can put it in the chat box. Any doubts? Ma'am, sir? Everyone is getting the same answer, ma'am? Okay, ma'am. Okay. I think everybody had water. குடிச்சிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? லாரா மேம் தம்ஸ் அப் போட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும்னா நம்ம கோட் என்னங்க மேம்? வாட் இஸ் மை கோட்? நெக்ஸ்ட். எஸ், அவ்வளவுதான். இந்த மிஸ்ஸிங்க பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் டேஷ் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? செம்ம ஈஸி ஆக்சுவலி. தீபா, இது நம்ம டிசம்பர்ல எழுதுனது தானே? இல்லக்கா, இது இருக்கா அதுக்கு முன்னாடி எழுதுனது. அதுக்கு முன்னாடி மேம் கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணுங்க மேம். தெரியலீங்களா? 1 செகண்ட் பா. நான் ஜூன்ல எழுதுனதுன்னு நினைக்கிறேன் நம்ம. இல்லக்கா, ஜூன் கிடையாதுக்கா, இது மார்ச். ஜூன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைதராபாத் டெல்லின்னு ஒரு கொஸ்டின் வந்தது. மறக்கவே முடியாது என்னால. அதுதான் எனக்கு இருக்கு. இல்லக்கா, இது ஆக்சுவலி கோகிலா மேம் நிறைய முறை எழுதுறதெல்லாம் எதுல வந்து தெரியல நமக்கு. அது என்னமோ வாஸ்தவமான நிலைமையே செம்ம ஈஸிப்பா இந்த கொஸ்டின். வெரி ஈஸி. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம்னா பார்த்தோன்னே ஐயோ டிஏக்கு எடுத்துப்பான் பாரு ஒரு half an hourன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். பட் நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நீங்க எப்படி கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க மட்டும் பாருங்க. ஆக்சுவலி ஸ்டில் நவ் இந்த 2 செஷன்லயே டிஐ வேண்டாம், டிஐ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சவங்க எல்லாருமே மனசு மாறிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா ரைட்? டிஐ நம்ம ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டா 10 out of 10 நம்ம வந்துட்டு மார்க் பைக்குள்ள போட போறோம்னு இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த 2 செஷன் 3 செஷன் டெஃபினட்டா? யா, கண்டிப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இது முக்கியமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒண்ணுதான். இன்கம்க்கு நம்மளுக்கு என்ன மேம்? சேலரிங்களா? அப்படி இல்லாம பக்கத்துல ஒரு இன்சென்டிவும் கொடுப்பாங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம்
எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். இந்த தாரக மன்றம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் பண்ணிடலாம். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள மாதிரி ஒரு கிரேட் பினான்ஸ் மினிஸ்டரே கிடையாது. ஹோம் மினிஸ்டரா இருக்கும், பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும், ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும், ஒவ்வொரு ஃபேமிலிலயும். கரெக்ட்டுங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில பண்றதுதான் இது, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். இந்த இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் செம்ம ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. போட்டுருக்குமா? சேலரி பத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்சென்டிவ் ஒரு டேஷ். மேடம் கொஸ்டின் ஒரு டைம் லவுடா படிக்கணும், எனக்கு பாதி தெரியல மேடம், மேல இருக்கிற ஃபுல்லா தெரியறதுல கொஞ்சம் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்களா ப்ளீஸ். எல்லாருக்கும் அப்படிங்களா இருக்கு? கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க சார். பிகாஸ் எனக்கு நான் இன்னொரு ஸ்கிரீன்ல வச்சிருக்கிறதே எனக்கு ஃபுல்லா தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க சார், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. மேம் எவ்ரி ஒன் இஸ் ஃபேசிங் த சேம் இஷ்யூஸ். பிகாஸ் நான் கொஸ்டின்ல ஜூம் பண்ண வந்துட்டு எனக்கு கரெக்டா தெரியுதுங்க சார். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா சார்? கிளியரா இருக்கு, கிளியரா தான் இருக்கு சார் தெரியல சாருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, Ma'am, கால் Okay, பண்ணி okay, பாருங்க. மேம் கிளியரா இருக்கு. அந்த 4 லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல இருக்கு. ரீட் பண்ணி விட்டா நாங்க புரிஞ்சுக்கிறோம் மேம். ஒரு Okay. கீழ மேல இருக்குதான்னு இருக்க கரெக்ட், கீழ இருக்க 4 லைன்ஸா மேம்? கீழ இருக்குதுங்களா இல்ல மேல இருக்குதுங்களா? நோட்டுன்னு இல்ல கொடுத்துருக்காங்க. மேல மேம் தீபா மேல மேம் இருக்கு, ஒண்ணும் மேல இல்ல, ஒரு இருக்க தடவை 4 ரீட் லைன் பண்ண சொல்றாங்க மேல இருந்து கொஸ்டின். அத மட்டும் ரீட் பண்ணா தெரியும். அது தெரியாது. Okay, ma'am. Okay, sir. The following table shows the monthly income and various expenditures of 6 friends, A to F, in absolute value or in percentage form. Some values are missing in the table, which you are expected to calculate if required. Based on the data in the table, answer the questions. ஓகே நோட் பாத்தீங்கன்னா the monthly income அவங்க ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்கம் பாத்தீங்கன்னா எனக்கு salary கோகிலா மேம், தமிழரசி மேம் மியூட் பண்ணுங்க மேம். சாரி சார். now it's okay ma'am for everybody. so இந்த ரெண்டு காலம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு காலம் எனக்கு ஆட் பண்ணா எனக்கு இன்கம் பத்தி கொடுத்துடுறாங்க. இந்த ரெண்டு காலம் நான் ஆட் பண்ணனா எனக்கு இன்கம் பத்தி சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? சிலது பாத்தீங்கன்னா எனக்கு டேஷ்ல இருக்கு, நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ் டு 15% ஆஃப் salary. இங்க கொடுத்திருக்க சேலரியில இருந்து 15% எனக்கு இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா மேம்? ஓகேங்களா? சோ ஒவ்வொரு டேஷா நம்ம ஃபில் பண்ணிட்டு வரலாமா? இந்த இன்சென்டிவ் மட்டும் ஃபர்ஸ்ட் டேஷ். ஓகேங்களா மேம்? சோ இந்த ரெண்டு இதுமே நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் டே 1ல வாட் இஸ் X% ஆஃப் அப்படின்னு பார்த்தோங்களா? அதேதான் இங்க இருக்கு பாருங்க. 15% of 92,000 is equal to படிச்சுட்டு இருக்கேன் நைனே. ஓகேங்களா மேம்? சோ ஏ என்ற ஃப்ரெண்டோடைய இன்சென்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கலாங்களா? ஏ என்ற ஃப்ரெண்டோட இன்சென்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கலாங்களா? சிம்பிள். சேலரியில இருந்து 15% எடுத்து இங்க நான் போட்டுக்கோங்க. சேலரியில இருந்து 15% எடுத்து இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா மேம்? சார் புரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் காலம் என்ன வேல்யூ இருக்கும் அதுல இருந்து 15% எடுத்தீங்கன்னா செகண்ட் காலமோட வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துடும். பிகாஸ் இன்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 15% ஆஃப் த சேலரி எனக்கு இன்சென்டிவா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? இது ஏ ஃப்ரெண்டோடது 15/100 into 92,000. So 15 into 92, I will be getting like a 138 வருமா? அப்போ 1380. சோ இத நான் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்? You can write it like this. 15% of 92,000. That's the first A ஓடது. மேம் செகண்ட் ஓடது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன மேம் சொல்றாங்க? 15% of total எனக்கு இங்க கொடுத்துட்டாங்க. பி ஓடது பத்தி பேசிட்டு இருக்கேன் மேம். ஏ ஓடத நான் இங்க எழுதிடுறேன். 15% of 1000 is equal to 1380. வந்துருச்சுங்களா? எல்லாருக்கும் 13800 அந்த ஃப்ரெண்ட் ஏ ஓடது வந்துருச்சுங்களா? செகண்டோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? செகண்ட் காலமோட வேல்யூ கொடுத்துட்டாங்க.
நம்ம ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணோம்னா அந்த வேர்ட்ஸா படிக்கலாங்களா? 15% of what is 14,400. மேம் புரியுதுங்களா நான் சொல்றது? நான் பேசுறது புரியுதா? 15% of total is 14,400. அப்ப இந்த இடத்துல டோட்டலை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாமா? மேம் சார் போட்டுட்டு இருக்கீங்களா? ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஆன்சர்ஸ் அபார்ட் ஃப்ரம் 13,800 தவிர வேற எதுவுமே வரலையே. 96,000 மேம் செகண்ட் ஒன்க்கு. 6,000 வருதுங்களா? ஓகே 15 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 53 டைம்ஸ் அண்ட் 520 இதை அடிச்சோம்னா நம்மளுக்கு 48 வரும். ஓகே சோ இட் இஸ் 96,000 கரெக்ட்டுங்களா மேம்? சோ பி ஓட வேல்யூ இந்த இடத்துல எனக்கு 96,000. இந்த இடத்துல ஏ ஓட இன்சென்டிவ் 13,800. அதே மாதிரி சிக்கு கண்டுபிடிக்கலாங்களா? சிக்கு கண்டுபிடிக்கலாங்களா? ஓகே சோ இந்த ரெண்டு காலம் மட்டும் பண்ணிக்கலாம் மேம். அடுத்தது நம்ம ஸ்ட்ரைட்டா क्वेश्चनக்கு போயிடலாம். சோ தட் அவங்க என்ன கேக்குறாங்கன்றதை நம்ம பாத்துக்கலாம். அடுத்த சிக்கு மேம். தேர்ட் ஒன்க்கு வந்து 84,000 மேம். ஓகே மேம் ஓகே 15% ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எனக்கு 12,600. அப்ப எனக்கு 12,600 divided by 100 sorry divided by 15 into 100. So அதே மாதிரி 5 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணனா I will be getting 43 which is 43 இல்ல 42 which is 80 84,000. இந்த இடத்துல 84. D ma'am, D is simple. They given the total. Just we can find out the 15% of that. 15% of total. 13,200 மேம். Okay. See carefully பாருங்க மேம். DO EO எனக்கு சேமா? DO EO எனக்கு சேமா? Zoom பண்ணி பாருங்க. நோ The No, D ma'am. 88,000 and the E value is 80,000. Our aspirants and dear friends please பாத்துக்கோங்க. கண்ணுக்கு நம்மளுக்கு இது 88 மாதிரியும் 8 மாதிரியும் தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி எப்பவுமே நம்ம பார்த்து எழுதுறச்ச கரெக்டா எழுதியிருக்கோமான்றத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கால்குலேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. I hope you done it, ma'am. Everybody done it. 15 into 88. I think it is 1,300, 200. இங்க ஒரு 13200. 13200. Yes, ma'am. So I will be getting 13200. Okay. அடுத்தது ஈக்கு கண்டுபிடிக்கலாங்களா? ஈக்கும் டோட்டல் கொடுத்துட்டான். 12,000. வெரி குட் மேம் வெரி குட் மேம். மேம் கண்டுபிடிக்காதவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சுக்கோங்க. நோட்ல போட்டுட்டே இருங்க. Don't keep your pen down. 12,000 ma'am. Yes, yes. Ma'am, those who found all the values, give me a thumbs up. இந்த ரெண்டு காலமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு thumbs up கொடுங்க. Or still doing, I am doing போடுங்க மேம். 12,000. My incentive for the E friend is 12,000. Yes, yes, yes. Very good. Very good. Very good, ma'am. Very good. So F பாத்தீங்கன்னா அவன் இன்சென்டிவ் கொடுத்துட்டான். அப்ப எனக்கு டோட்டலை கேட்கறான். So will be 11,400. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்கப்பா. 6,000. மேம் டி வேல்யூ கண்டுபிடிச்சீங்களா மேம்? இன்சென்டிவ்ஸ் வேல்யூ அது ஒரு தடவை சொல்லுங்க மேம். அது எக்ஸ் வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு எப்படி டைரக்டா போட்டுறோம் மேம்? இந்த பாருங்க மேம் இன்சென்டிவ் டேஷ் கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா எனக்கு இன்சென்டிவ் டேஷ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஸ் மேம். 80,000. சோ டைரக்டா நான் போட்டாச்சுங்க. ஓகே ஓகே மேம் ஓகே மேம். நம்ம அந்த டோட்டல் எக்ஸ் வச்சுக்கிறோம். ஓகேங்களா மேம்? ஓகே மேம் ஓகே மேம். So depends upon where the dashes was there. அதை வச்சுட்டு நம்ம क्वेश्चनோட ஃபார்மேட்டை மாத்திக்கலாம். I think x is equal to last x is equal to 11400 into Answer 100. 76,000 ma'am. லாஸ்ட்ங்களா மேம்? Yes ma'am. Okay ma'am 76,000. Ma'am screen is visible right? Every values is visible right? எல்லாமே தெரியுதுங்களா? Yes, ma'am. எஸ் மேம் எஸ் மேம். So still இந்த ரெண்டு காலமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா மேம்?
சோ இந்த ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் நான் ஆட் பண்ணலாங்களா? ஆட் பண்ணா எனக்கு என்ன மேம் கிடைக்கும்? வாட் will I get? Monthly மந்த்லி இன்கம். Fantastic. எல்லாருமே ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். சூப்பர். So if I add the first column and the second column values, I will get the monthly income value for each friend. கரெக்ட்டுங்களா? அப்படியே இந்த பாக்ஸ் நீங்க வரைஞ்சிருந்தீங்கன்னா இங்க பக்கத்துல ஒரு பாக்ஸ் போட்டு இன்கம்னு போட்டு ஒரு காலம்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாங்களா? those who complete still now, they can add one more column, write it as an income. ஏன் மேம் ஆக்சுவலி இன்கம் போடுறோம் அப்படின்னா ஃபர்தரா நம்ம பண்ண போறோம். சரிங்களா? so those who done it still வந்துட்டு நான் பண்ணலன்றவங்க எனக்கு ஒரு thumbs up கொடுங்க மேம். still now நான் F வரைக்கும் கண்டுபிடிக்கல. இருக்கீங்களா? is anybody there? I'm finding out, please wait for me. I'm coming with your track ன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? Okay, so I'm not getting any reply. So I think everyone will form. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். F வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே மேம், சூப்பர். சோ இங்க பாருங்களேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இன்ட் நோட் பண்ணிக்கோங்க மேம். ஃபர்ஸ்ட் இன்ட் இஸ் income is equal to salary plus incentive. ஃபர்ஸ்ட் நோட். செகண்ட் நோட் 15% of the salary தான் என்னோட இன்சென்டிவ். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். This is done. தேர்ட் பாருங்க மேம். Please note down this. Save 40% of the monthly income. அப்போ ஒவ்வொரு பர்சனுடைய இன்கம்ல இருந்து எனக்கு 40% சேவிங் பண்ணிக்கிறோம். Note this word. அடுத்த கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு உதவும். இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 40% ஈச் பர்சனுடைய மந்த்லி இன்கம்ல இருந்து எனக்கு 40% எடுத்து அவன் சேவ் பண்ணி வச்சுக்கிறான். ஓகேங்களா? ப்ளீஸ் நோட் திஸ் வேர்ட். அண்ட் தெர் இஸ் நோ எக்ஸ்பெண்டிச்சர் அதர் தென் தோஸ் கிவன் இன் த டேபிள். அவ்வளவுதான் மேம். அவன் நாளே நாள் தான் பண்ணிருக்கான். ஒன்னு டிராவல் பண்றான், ஃபுட், அகாமடேஷன், ஷாப்பிங். தட்ஸ் இட். சோ ஸ்டில் நவ இட் இஸ் ஓகே. ஷல் ஐ மூவ் டு தி क्वेश्चन? क्वेश्चனுக்கு போகட்டுங்களா? ஷல் ஐ மூவ் டு தி क्वेश्चन? Yes ma'am. இன்கம் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்களா? இன்கம் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா அடுத்த ஸ்லைட பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பண்ணியாச்சு. இங்க பாருங்க. This is what you have to do ma'am once you saw this question in the examination. அவன் இன்கம் பத்தி கண்டிப்பா பேசியே ஆவறான். கரெக்ட்டுங்களா? அப்ப இன்கம்க்கு ஒரு காலம் வச்சுக்கோங்க. சேவிங்க பத்தி இன்ட் கொடுத்திருக்கான். சும்மானா இன்ட் கொடுக்க மாட்டான். அப்ப அவனுக்கும் ஒரு காலம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இத நீங்க ஃபுல்லா கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்ல கொஸ்டினுக்கு தகுந்தா போல இங்க நான் போனாலும் ஓகே. புரியுதுங்களா மேம் நான் என்ன சொல்ல வரேன்? காலம் இஸ் மஸ்ட். இப்ப ஆக்சுவலி மத்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால நான் என்ன சொல்றேன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேம். நீங்க இன்கம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா எங்கேயாவது ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன். சோ எக்ஸாமினேஷன்ல நீங்க எல்லாத்தையும் வந்து அட் அ டைம்ல கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் நீங்க போய்க்கலாம். ஆனா காலம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ சேவிங்ஸ் என்ன மேம்? வாட் இஸ் த சேவிங்ஸ்? நான் சொல்லியிருந்தேங்களே ஒரு வார்த்தை நோட் பண்ணிக்கோங்கன்ட்டு. 40% ஆஃப் 40%. சோ நீங்க ஆட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் போடலாமா? இங்க வேல்யூ போடலாமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேல்யூ? ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் திஸ் போத். நான் இத a ன்னு எடுத்துக்கிறேன், இத b ன்னு எடுத்துக்கிறேன். இங்க a plus b போட்டா எனக்கு இது வந்துரும். சோ இன்கம்க்கு நான் என்ன பண்ண போறேன்? c ன்னு வெச்சுக்கிறேன்வா. ஓகே, so that I can easily understand. C is equal to a plus b. So 40% of எனக்கு ஆன்சர் 1,05,800. ஓகே மேம். fill up 1 lakh sorry. Oh, 1,58,000. கரெக்ட்டுங்களா? 1,05,800. நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட்க்கு மேம் கண்டுபிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்களா? 1,10,400. 1,400. மேம் எவ்ரிவன் இஸ் ஃபைண்டிங் ரைட்? யாரும் பெண்ணை எடுத்துங்களே? நம்ம இது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க மேம். சார் மேம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா? சார் இருக்கீங்களா? ராஜன் சார் இருக்கீங்களா? எஸ் மேடம். சார் கண்டுபிடிக்கிறீங்களா? 6,600 ma'am. ஓகே மேம். நெக்ஸ்ட் மேம் 1,200. 1,200. ஓகே. நெக்ஸ்ட் மேம் 92,000. 92,000. மேம் ஆக்சுவலி இத நம்ம சும்மா போடல. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we are just adding the value. ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சதான் இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சோ இப்போ ஸ்டில்லா வந்து மியூட்ல இருந்தவங்க பண்ணிக்கோ பாத்துக்கோங்க. ஐ அம் ஜஸ்ட் நாட் புட்டிங் இந்த ரெண்டு காலம்ல இருக்கதான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் வை ஐ அம் மென்ஷனிங் தி காலம் as A, காலம் as B. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் நான் இங்க போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? லாஸ்ட் வேல்யூ என்னங்க மேம்? 87,400. That's it, ma'am.
Still now everything is clear? Everything is clear, everyone? எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் கிடைச்சதுங்களா மேம்? ஆட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்களா? அண்ட் ஒன் மோர் ஒரு சஜஷன்ஸ் ஃபார் ஆல் அவர் ஆஸ்பிரன்ஸ், எல்லாருமே நீட்டா பண்றீங்க. எக்ஸாமினேஷன்ல இப்ப சப்போஸ் நம்ம இதுதான் நம்ம ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 15x84 போடணும்னா டக்குனு இங்க நடுவுல போட்டுறாதீங்க மேம். ஒரு தனியா ஒரு இடத்துல இங்க ஒரு கோடு கிழிச்சிட்டு இங்க என்ன வேணா கிறுக்கிடுங்க. இப்ப எனக்கு 15ல இருந்து 84 வேல்யூ வேணும்னா அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சம் ஆஸ்பிரன்ஸ் நான் பார்த்தேன், நடுவுல இங்க போடுறீங்க. சோ அது நம்ம குழப்பத்துல என்ன நம்பர் போடுறோம் நம்மளுக்கு அதை தேடுறதுக்கு டைம் ஆயிடும் மேம். ப்ளீஸ் இது ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் இட் அஸ் ராங் வே. சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன குழப்பத்துல இருப்போம், எத்தனை நிமிஷத்துல பண்றோம்ன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், என்ன சூழ்நிலையில நம்ம அட்டன் பண்றோமோன்ட்டு. இப்ப இந்த ஆன்சர் எனக்கு வேணும்னா நீங்க கச்சா முச்சான்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளம்சியா என்னன்னு தெரியாம நம்ம தேடுவோம் பாத்தீங்களா, அங்க டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். சோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மேம். ஒரு செகண்ட் இருந்தாலும் கொஞ்சம் நீட்டா பண்ணி என்ன வேல்யூ எனக்கு நான் எடுத்து போட போறேனோ தயவு செய்து அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சோ அவர் மைண்ட் ஸ்பீக்ஸ் த சர்க்கிள் வேல்யூ. சோ இது ஒரு நிமிஷம் ஒரு இந்த கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க அண்ட் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட் இது. சரிங்களா? ஓகே மேம். சோ ஐ எம் மூவிங் ஆன் டு திஸ். சோ கொஸ்டின்ஸ்க்கே போயிடலாம் மேம். வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட்? மேம் ஸ்டில் நவ் நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பக்கமே போல. கரெக்ட்டுங்களா? சேலரிய பார்த்தோம், இன்சென்டிவ பார்த்தோம், இன்கம் பார்த்தோம், ஸ்டில் நம்ம சேவிங்ஸ் கூட போகல. நம்ம ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். What is the total amount and spent by all the 6 friends together on traveling? வந்தாங்களா? ஃபர்ஸ்ட் வந்தாங்களா? இப்ப பாருங்களேன், டிராவலை பத்தி ஒவ்வொரு ஃப்ரெண்டும் டிராவல என்ன எவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணான், ஒவ்வொரு ஃப்ரெண்டும் டிராவலுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணான் அப்படின்னு கேக்குறாங்க. The first question is asking us to find the travel. So actually இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் இதோட வாட் இஸ் தி டோட்டல்? நம்ம ப்ரீவியஸ் ஒரு டோட்டல் பார்த்தோமா, 2100 வந்துட்டு தீபா மேம், ஷைனி மேம், லாரா மேம் பார்த்தோம். இப்ப இங்க இருக்கிற இன்கம் யார் யாருக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம்? travel, food, accommodation, shopping. அகாமடேஷன், ஷாப்பிங், சேவிங்ஸ் ஏன் இன்னொரு கோடு சேவிங்ஸ் சேவிங்ஸ் மேம். கண்டிப்பா சேவிங் மிக்ஸ் பண்ணி போட்டுறாதீங்க. ஓகேங்களா? சோ அப்ப கொடுக்கணுமா? ஷால் வி இந்த வே நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்குமா? புரியுதுங்களா மேம்? கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி உங்களோட பிரியாரிட்டி நீங்க கொடுத்துக்கோங்க. ஸ்டில் நவ் நம்மளுக்கு அந்த சேவிங்ஸ பத்தி தேவையில்லை. ஆனா எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இதை பத்தி தெரியணும்னா எனக்கு சேவிங்ல இருந்து, ஃபுட்ல இருந்து, அகாமடேஷன்ல இருந்து எல்லாமே எனக்கு தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா மேம்? ஏன்னா சப்போஸ் இங்க எனக்கு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 4000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கரெக்ட்டுங்களா மேம்? பெர்சன்டேஜ் பொறுத்த வச்சு நான் கண்டுபிடிச்சிடலாம். சோ வாட் இஸ் இங்க அகாமடேஷன் என்ன மேம் வேல்யூ வரும்? 10% ஆஃப் இன்கம், 15% ஆஃப் இன்கம். எனக்கு இதோட வேல்யூ கிடைச்சிரும். மேம் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? எஸ் மேம். சோ இப்ப எனக்கு டிராவலை பத்தி வேணும்னா கண்டிப்பா சேவிங்ஸ் வேணும். ஏன் மேம் நான் சேவிங்ஸ் எல்லாமே டிராவலை பத்தி கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 4 வேல்யூ இருந்தாதான் இன்னொரு வேல்யூ நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு டோட்டல் இருந்து கண்டுபிடிக்க முடியும். am I right? ரெண்டுமே டேஷ் இருந்துச்சுன்னா எப்படி மேம் நான் கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் ஒரு க்ளூ கொடுத்துருக்கான், 40% வந்து இன்கம்ல எடுத்துக்கோங்க மேம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் ஃபைண்டிங் த சேவிங்ஸ். சோ குழப்பத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 4 டோட்டலை மட்டும்தான் இவங்கள்ட்ட இருந்து எடுத்துப்போம். அந்த தப்பு பண்ணிடாதீங்க. சேவிங்ஸும் இன்கம்குள்ள இருக்கு. ஓகேங்களா மேம்? மேம் புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? நோ மேம், கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சோ இப்ப எனக்கு எல்லாருமே சேவிங்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க மேம். செம்ம ஈஸி. 42320 ஃபர்ஸ்ட் ஒன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் 42320. See actually மேம் இங்க இருக்கிற டைரக்டா கூட நீங்க போட்டுக்கலாம். நீங்க கால்குலேட் பண்றதுக்கு இந்த 00 எடுத்துருங்க. ஏன்னா கீழ இருக்க அண்டரோட கேன்சல் அவுட் ஆயிடுமா. நம்ம என்ன பண்ண போறோம்னா A is equal to 40 into 1058. அவ்வளவுதான் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 58 சாரி. நெக்ஸ்ட் D வந்துட்டு what is that? 40 into 1,01,04. இந்த மாதிரி கடகடன் போட்டு வச்சுக்கோங்க மேம்.
சோ நான் ஆக்சுவலி எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்காக நான் இந்த மாதிரி 40/100 இன்டூ இப்படின்னு போட்டுட்டு இருக்கேன். இங்க கால்குலேஷனுக்கு ஈஸியா போட்டுக்கலாம். ஓகே ஓகேங்களா மேம்? சோ சேவிங்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம் மேம். குவிக் 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 குவிக். முதல்ல இங்க கடகடன் எழுதிக்கலாம் மேம். கடகடன் எழுதிக்கலாம் மேம். ஒன் செகண்ட். கண்டுபிடிக்கிறீங்களா மேம்? சேவிங்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? ஐ வில் கிவ் யூ த டைம், டோன்ட் வரி. நம்ம எல்லாமே 40% தானே சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் சேம் வேல்யூ போட்டுக்கலாம்னா தயவு செய்து அந்த தப்பு பண்ணிட்டாதீங்க. ஏன்னா ஏ ஃப்ரெண்டு தனியா ஒரு இன்கம் வச்சிருக்காங்க, பி ஃப்ரெண்டு தனியான ஒரு அமௌண்ட், சி ஃப்ரெண்டு தனியான ஒரு அமௌண்ட். இவங்க கிட்ட இருந்து தான் 40% எடுக்கணும். அவங்களுக்கு இருந்து தான் இன்கம்ல இருந்து 40%. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேமான்ற இது எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஓகேங்களா? நம்ம எல்லாருமே எல்லா சேவிங்ஸும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சோ தட் நான் ஆன்சர் இங்க போட்டுருக்கேன். இப்போ எவ்ரிபடி ஃபைண்ட் ஒரு தம்ஸ் அப் போட்டீங்கன்னா நான் இங்க வேல்யூஸ் எழுதிடுறேன். சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். சோ ஃபர்ஸ்ட் டைமா மிஸ்ஸிங் கொஸ்டின்ஸை பாக்குறவங்க பயந்துராதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய மிஸ்ஸிங் வேல்யூஸ் எடுத்து போட்டு பாருங்க மேம். டெஃபினட்டா ஈஸியானதா வரும். மிஸ்ஸிங் கண்டிப்பா வராது மேம். ப்ளீஸ் மேக் மை நோட் ஆஃப் திஸ். கண்டிப்பா மிஸ்ஸிங் நம்மளுக்கு வராது. செட்டா இருந்தாலும் சரி, நெட்டா இருந்தாலும் சரி. அப்படியே மிஸ்ஸிங் வந்தாலும் நம்ம ஆஸ்பிரன்ஸ் அதுல ராக் பண்ணி 10 out of 10. ஒரு மார்க் ஒரு கொஸ்டின் கூட விட்டுறக்கூடாது. 10 out of 10. சரிங்களா? எஸ் எஸ் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வேல்யூ சொல்றீங்களா மேம்? சேவிங்ஸ் anyone 42,320 ma'am. 320. Super ma'am. Next ma'am. 44,160 ma'am. Super. Next. 38,640 ma'am. Very good. Next. 40,480 ma'am. Next. 36,800 ma'am. Next. 34,960 ma'am. 34,960. Super ma'am. Thanks so much ma'am. Ma'am, எல்லாருக்கும் இது வந்துச்சுங்களா? எல்லாரும் இத கண்டுபிடிச்சுங்களா மேம்? Anyone? Rajan sir? Yes madam, yes madam. Okay sir. Shiny ma'am, Josephine ma'am, எல்லாருக்கும் வந்துச்சுங்களா இந்த ஆன்சர்? எஸ் எஸ் மேம். இப்போ இந்த क्वेश्चन புரியுது. இந்த क्वेश्चन புரியுதுக்கு போயிடலாங்களா? எஸ் மேம். இந்த ஒரு क्वेश्चनக்காக தான் நம்ம இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த क्वेश्चन சிம்பிள். ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ், ப்ரீவியஸ் பேப்பரை பார்த்து நம்ம போடுறதுதான். ஓகேங்களா? அதனால என்ன மேம் இவ்வளவு டைம் எடுத்துன்னு நினைச்சுக்காதீங்க. 5 क्वेश्चनோட வேலையை ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? டன். ஓகே. இப்போ இந்த இடத்துல எனக்கு அகாமடேஷன் ஃபில் பண்ணிடுங்க மேம். அகாமடேஷன் ஃபில் பண்ணுங்க. சில இடத்துல எனக்கு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, சில இடத்துல எனக்கு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஃபைண்ட் த வேல்யூ. ப்ளீஸ் ஃபைண்ட் த வேல்யூ. 10%. 10% ஆஃப் எங்க மேம் எடுக்கணும்? 1,58,000. salary ma'am. அவ்வளவுதான் மேம். இன்கம் ப்ளீஸ் நோ salary இல்ல மேம், இன்கம்ல இருந்து. அப்போ 10% into 1,58,000. 58 ஐ மீன் 5,800. இந்த 2 0 எப்படியே கீழ இருக்க 100க்கு போயிடுச்சு. பண்ணுவீங்கன்னா இப்ப போட்டுக்கலாம். 40% நம்ம இதுக்கு போயிருது இல்லையா? அப்ப அதுல இருந்து மைனஸ் பண்ணி வர்றதுல நம்ம போடக்கூடாதா? இல்ல அக்கா, ஆக்சுவலி 40% நம்ம இங்க இருந்து தானே எடுத்தோம். இவன் 10% அப்படி இன்கம் இருந்து அகாமடேஷன் வச்சிருக்கான். சோ அதனால அது எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஓகே. ஓகேங்களா? 10% ஆஃப் தி இன்கம் தான். சோ 10580 10,550 கரெக்ட்டுங்களா? 10 இங்க பக்கத்துல எழுதிக்காம 15% என்ன வரும்? நம்ம என்ன பண்ணலாம்னா 10580ல பாதி எடுத்தோம்னா 5,290 வரும். அதோட இதை ஆட் பண்ணோம்னா இது எப்படி கெட்டிங் like 0 17 15,870 மேம். 15,870. எஸ். ஓகே. நீங்க என்ன மேம் தனியா ஒரு செப்பரேட்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணுமே இல்ல மேம். இது 10%ஓட வேல்யூ, இது 5%ஓட வேல்யூ. எப்படி மேம் டக்குன்னு 5% கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இதுல பாதி எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 15%ஓட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? சோ பிராக்டிஸ் பண்றச்ச நீங்க இதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க.
நீங்களே ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்பீங்க, அடுத்த ராமானுஜனோடைய அசிஸ்டண்டா மாறிடுவீங்க. புதுசா வரும் நம்மளுக்கு. என்னடா இது நம்மளா இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்ப இங்க என்ன வரும் எனக்கு 15870. ஓகேங்களா? சரிங்க மேம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தேவைங்களா? இது தேவை. இதை கண்டுபிடிக்கணுமா? சோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் இங்க பண்ணிக்கல. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இங்க இதெல்லாமே எதுவுமே பண்ணிக்கல. டிராவலை முடிச்சுட்டு வந்துடுவா. ஓகேங்களா மேம்? சோ வாட் வில் பி மை டிராவல் மேம்? எல்லாத்துக்குமே வேல்யூ தெரிஞ்சிச்சு மேம். இன்கம் பொறுத்த வரைக்கும் யார் ஆட் பண்ணோம்? டிராவல், ஃபுட்டு, அகாமடேஷன், ஷாப்பிங், சேவிங்ஸ். ஓகேங்களா? சோ இன்கமோட வேல்யூ எனக்கு 1,58,800. 5,800. டிராவலோட வேல்யூ 26,070 மேம். டிராவல். சூப்பர் மேம். சோ ஃபுட்டோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு 1,960. Ma'am, don't think we are using so much time. We are spending for all the 5 questions here itself. ஓகேங்களா? 5 கொஸ்டினோட வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்னடா இந்த ஒரு கொஸ்டினுக்கு 20 நிமிஷம் ஆயிடுமான்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. அடுத்ததெல்லாம் நம்ம குயிக்கா பண்ணிடலாம். சோ அகாமடேஷன் பாத்தீங்கன்னா எனக்கு 10,580. ஷாப்பிங் பாத்தீங்கன்னா 15,870. சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 42,320. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி 1,05,800 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு டிராவல் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஃபார் ஏ ஃப்ரெண்ட பத்தி தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது வேணும்னா எனக்கு என்ன வேணும்? அடுத்ததுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி பி ஓடது பாத்தீங்கன்னா எனக்கு டிராவல் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா அவங்க நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வேணா ஷாப்பிங்க பத்தி வர்ணிக்கிறேன். சோ இப்போ எனக்கு இங்க ஷாப்பிங் வேணும்னா என்ன மேம் பண்ணலாம்? இஃப் ஐ வாண்ட் ஷாப்பிங், ஜோஸ்வின் மேம், இந்த பி ஓட ஃப்ரெண்டோட ஷாப்பிங் எனக்கு வேணும். வாட் கேன் ஐ டு? Travel, food, accommodation, income, savings, ma'am. ஜோஸ்வின் மேம் பேசுறீங்க? மேம் இருக்கேன் மேம். சொல்லுங்க மேம். டிராவல், எஸ், ஃபுட்டு, ஓகே, அகாமடேஷன், ஷாப்பிங், சேவிங்ஸ். இவங்க 4 பேரையும் ஆட் பண்ணி இந்த இன்கம்ல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இவங்க எனக்கு கிடைச்சிருவாங்க. சரிங்களா மேம்? சோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாமா? ஏன்னா பிகாஸ் எனக்கு டிராவலை பத்தி வேணும்னா இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் them. எஸ் மேம். எஸ். சோ ப்ளீஸ் ஃபில் மேம். பண்ணிக்கலாம். சீக்கிரம் வாங்க. டைம் கொடுக்குறேன். நீங்க சீக்கிரமா பண்ணிட்டு வாங்க. ஒரு பத்தி முடிச்சிட்டு வாங்க. சொல்லுங்க மேம். ஓ டவுட் மேம். 12%னா டோட்டல் இன்கம்ல இருந்தே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்ல மேம்? 12%. அந்த percentage. 12% has to take it from year alone. வேற எங்கயுமே பண்ணாதீங்க. ஓகே மேம். ஓகே. எஸ். தேங்க் யூ. எஸ் மேம். மேம் ஏ ஓட ஃப்ரெண்டோட டிராவல் கண்டுபிடிச்சிட்டீங்களா மேம்? ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி. someone says but I didn't notice. 26,070 correct? எஸ் மேம். Okay ma'am. Thank you ma'am. So is equal to x plus I will be getting something. மேம் சம்ஸ் பண்ணிட்டு இருங்க மேம். கேக்கல நிட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து நான் ஒரு டைம் கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். So please fill up all the missing values over here. Just addition and subtracting from the income. Completed ma'am. B ஓட ஷாப்பிங் ஜோஸ்வின் மேம் கண்டுபிடிச்சிங்களா? B ஓட ஷாப்பிங் இத கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் மேம்.
சரிங்க மேம். கனிமொழி மேம், பியோட ஃப்ரெண்டோட ஷாப்பிங் மேம். மேம் மேம் போட்டுட்டு இருக்கேங்க மேம். ஓகே மேம். ஓகே, anyone creation மேம்? 21,560 madam. 21,560. 21,560. ஓகேங்களா? சூப்பர் மேம், சூப்பர். வெரி குட் மேம். ட்ரை பண்ணுங்க சீக்கிரம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வேல்யூ இல்ல. ஐ நீட் டு டேக் இட் ஃப்ரம் 12%. So 12%. 11,592. டிராவல் தான் மேம். Yes, ma'am. 11,592. சூப்பர் மேம், சூப்பர் மேம். சோ இவங்களை கண்டுபிடிச்சீங்கன்னா கூட போதும், நம்ம எடுத்துக்கலாம் டக்குன்னு. Come on. 7728. இந்த டாஷா சார், அக்கௌண்ட் ஆஃப் சி ஃப்ரெண்ட். 80%, 8%, 7728 மேடம். சூப்பர் சார். 8%, 7728. வெரி குட் சார். அக்கௌண்டேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்களா மேம்? சார் ஃப்ரம் த சி ஃப்ரெண்டோடது. ராஜன் சார் முடிச்சிட்டீங்களா? ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரிங்க சார். anyone any other? Same as it 12%. is. 11592 as it is. Super sir, super. Fantastic. Smart way. We found it here in travel as 12%. Same this. எப்படி மேம் சேமா சொல்றீங்கன்னா, ஒரே டோட்டல் இருந்து தான் நான் 12% எடுக்கிறேன், வேற எங்க இருந்து தான் எடுக்கல. அதனால இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே அங்க போட்டுக்கலாம். சூப்பர் சார், ஸ்மார்ட் வே. அப்ப இங்க போடலாமே அகாமடேஷன். இவங்க 4 பேரையும் ஆட் பண்ணலாம். 11592, 7728, 11592, 38640. இந்த லாஸ்ட்ல இருக்கவங்க விட்டுறாதீங்க தயவு செய்து. சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்? டைம் இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவிங்ஸ். அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. எஸ். If anybody completed C-code friend or accommodation, you can say me so that I can fill. மேம் ஈயோட டிராவல் சாரிப்பா, சொல்லுங்க. ஈயோட டிராவல் 4600. சூப்பர் மேம், சூப்பர். செம்ம ஈஸி. 5 போட்டு 920 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். வெரி குட். What about this tax ma'am? What about this? Ma'am, travel E வந்து 27048. Ma'am, accommodation fee fill பண்ணலாம் அந்த batch sir. Quick. travel D 19,692 ma'am. 19,692. Very good. Accommodation of this Sir, 27,048 ma'am. எதை மேம் சொல்றீங்க? accommodation C And accommodation C ஓட accommodation 27048. Super ma'am, thank you. ஆக்சுவலி இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வேலையும் கிடைச்சிச்சு மேம். எல்லாமே பேங்க்ஸ்லவே கிடைச்சாச்சு. A ஓட ஃப்ரெண்டோட, B ஓடது, C ஓடது, D ஓடது எல்லாமே வேல்யூ கிடைச்சாச்சு. சோ இப்போ இவங்க எல்லாரையும் கொஞ்சம் பிரிச்சு பார்த்துக்கலாமா? wherever you are, stop அந்த பேஜ் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். சரிங்களா? ஏன்னா டிராவலோடத நான் கண்டுபிடிச்சிட்டேன். am I right? இல்ல வேல்யூ சொல்லிடுறீங்களா? 9% of B. Yeah ma'am. travel full ஆட் பண்ணா ஆப்ஷன் A வருது மேம் ஆன்சர். Option A is the right answer, ma'am. Super. So A, B, C, D, E, F. இவங்க எல்லா டிராவலையும் எடுத்துக்கலாங்களா? அவங்க எக்ஸ்பென்சஸ் என்ன? 26,070 and this is 15,280. C ஓடது வந்து பாத்தீங்கன்னா 11. I'm sorry. Sorry, ma'am. What I did throughout போயிடுச்சோ. One second, ma'am. Ma'am, பண்ணது எல்லாமே போயிடுச்சு போல இருக்கே. Oh my god. Okay, I can see the values quickly. 26,070 and here it is. Here is 19,692 and this is 114,592. This is 4,600. Okay, so I can add all the values, which is 26.
15280. C ஓடது பாத்தீங்கன்னா 11592. D ஓடது 19692. E ஓடது 4600. F ஓடது 8400. When you add all those things, என்ன மேம் கிடைக்குது? 85,634. First option. First option 85,634. Ma'am, everyone is getting the same answer? Everyone is getting the same answer? Yes, ma'am. Yes. Okay, actually, நான் the click பண்ணிக்கிறேன். 1 second. Give me time. 1 minute. This is 10580 and this is I think it's 15. Ma'am, இது 15970 வா? Ma'am, it is 15970. Topping ஓட A No, ma'am. 15870. 870. Yes, ma'am. Okay, 1 second, ma'am. Give me 2 minutes, ma'am. I'll fill the value. Actually, discard ஆயிடுது. மேம் இன்கம் ஃபுல்லா போடுறீங்களா? சொல்லுங்கப்பா. 110 Okay. 400 96. ஆமா. அப்ப நான் எழுதுறது கரெக்ட்டா மட்டும் பாத்துக்கோங்க. Just remember something. கரெக்ட்டா values கரெக்ட்டா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த இத வச்சு தான் நான் அடுத்த ஸ்லைட்ஸ்க்கு பார்க்கணும். Just please. 640 and this is 40 480 and this is 36,800 and this is 34,690 and here it is 21,568 and here it is 12. தீபா மேம் அந்த சேவிங்ஸ்ல F ஓடது 36,960. 36,960. Yeah. Sorry 34,960. Okay ma'am. திரும்ப அதே தான் பண்றேன். 960. Okay pa. And this is 9% of this is 9108 and here it is 233 699. Here it is 30,960. So 8% will be 7728. So almost எல்லாமே completed, ma'am. Anything is left out? Nothing, right? Okay, so first question புரிஞ்சிருக்கா? ஓகேங்களா? இப்ப அடுத்ததெல்லாம் நம்ம previous paper, previous slides பார்க்க போறோம். Okay, so we are moving on to the next. Okay. So இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஆக்சுவலி இந்த டேப்லெட் காலம் பார்க்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம்னா previous slides ஓட வேல்யூல நம்ம எடுத்துக்கலாம். Questions மட்டும் பார்க்கலாம். What is the difference spent by B on food and shopping together? So B ஓட friend food shopping minus C ஓட accommodation. பின்னாடி இந்த வேல்யூ எடுத்துக்கலாம் மேம். I told you right, for all the 5 questions we have done it. Values கரெக்டா பார்த்து C ஓட accommodation என்ன, B ஓட food என்ன, shopping என்ன எடுத்து போட்டு வேலையை முடிச்சிடலாம். That's it. ஓகேங்களா? ஈஸிங்களா? Question is easy, right? We spent only for the previous only one. இதுக்கு தான் நம்ம பண்ணோம். இப்ப நம்ம எடுத்துட்டு வந்துடலாமா? Food ஓட B ஓட food 17,000. ஷாப்பிங் ஓடது பாத்தீங்கன்னா 11,592. Am I right? Am I right, ma'am? Accommodation of C is 27,000. கரெக்டா பண்றேனா? மாத்தி எடுத்திருக்கேனா? ஃபுட்டோடது பாத்தீங்கன்னா it is 70,000. கரெக்ட் தானுங்களா? ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஷாப்பிங் ஓடது பாத்தீங்கன்னா எனக்கு மாத்தி எடுத்திருக்கேன் இதுல 560. Accommodation here it is 27,040. ஓகேங்களா மேம்? மேம் சார் ஓகேங்களா? இதை ஆட் பண்ணிக்கலாங்களா? 17,221,560 38 இங்க நம்ம ஒரு 516 வரும். இங்க பாத்தீங்கன்னா மேம் திஸ் இஸ் ஆல் மைனஸ் சைன். இது என்னடா டேஷ் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, டிஃபரன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. So 27,048. ஒரே ஒரு செகண்ட் தான் பாத்தீங்கன்னா ஆன்சர்
சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வந்தது நம்மளுக்கு 38560 270 ஆன்சர் சி. ஆப்ஷன் சி மேம். கரெக்ட்டுங்களா? எவ்ரிவன் இஸ் கெட்டிங் தி சேம் ஆன்சர் மேம். மேம் சார் எல்லாரும் ஆன்சர் தான் கிடைச்சதா? அடுத்தது போலாங்களா? குயிக்கா போட்டுட்டோம்ல பாத்தீங்களா? ஜஸ்ட் ப்ரீவியஸ் பேப்பர் ப்ரீவியஸ் ஸ்லைட பார்த்து நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போலாங்களா? நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தி நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். சிம்பிளா முடிச்சிடலாம். Yes, I'm going for the next question. What is the amount saved by all the 6 friends? பாத்தீங்களா? நம்ம முன்னாடி ஒருத்தவங்கள பண்ணோம் பாத்தீங்களா? 40% of P. இந்த பர்சனோட நம்ம கண்டுபிடிச்ச பாருங்க. 42 320 and what we get 44 160. So ஏன் நான் இங்க போடுறேன்னா இத அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நான் இங்க. நீங்க எல்லாரும் ப்ரீவியஸ் ஸ்லைட பார்த்து ஆட் பண்ணாலும் சரி இல்ல இது அந்த காலம் அப்படியே எழுதி ஆட் பண்ணாலும் சரி. 40,480 and this is 36,800. This is 34,960. ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிட்டா ஆன்சர் முடிஞ்சது மேம். ஒரு 0 and plus 4 plus இது ஒரு 14 24 26 2 and this is நம்ம ஆட் பண்ணி எனக்கு வேல்யூ சொல்லுங்க. ஆன்சர் பி மேடம். 2,37,000. பாத்தீங்களா? கன்ஃபியூஸ் பண்றதுக்கு எப்படி இது கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்கேயும் 23 இங்கேயும் 23 இங்கேயும் 73 பாத்தீங்களா? சோ கரெக்டா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 2,37,360. 23 73 60 எங்க இருக்காங்க? ஆப்ஷன் 2ல இருக்காங்க. தட்ஸ் தி ரைட் ஆன்சர். என்னதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கரெக்டா போய் நம்பரை பாத்துருங்க. நம்பரை கரெக்டா பாத்துருங்க. அவசரத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்திருப்போம். என்னடா நம்மளுக்கு 5க்கு 1 போயிடுச்சேன்னு பார்த்தா தப்பு பண்ணிருப்போம். கேர்ஃபுல்லா even though we get the answer 1 time பாருங்க, 2 time பாருங்க, கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு. மேம் ஹலோ மேடம். தீபா மேம் கேக்குதுங்களா? தீபா மேம் கேக்குதாப்பா? சார் ஒருத்தர் கேக்குறாரு. மேம் இப்ப சார் பேசணுமா? ஹலோ மேடம் கேக்குதுங்களா? மேடம் ஆடிபிள்? எஸ் மேம். எஸ் சார். மேம் இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ சேவிங் 60% மேம். 4% புரியல சார். என்ன கேக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால நம்ம 40% போறோம் மேம். அப்படி இல்லங்க சார். क्वेश्चंसல இன்ட் கொடுத்திருக்காங்க. இங்கட பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நான் சொன்னேனுங்களே இந்த வார்த்தைகளை பாத்துக்கோங்க சார்ன்ட்டு. இன்ட் கொடுத்திருக்காங்க சார். 40% ன்னு கொடுத்துட்டாங்க சார். இட்ஸ் a clue. ஆமா சார். மேபி பர்சனல் தரல வேற எதனா கொடுப்பானா மேம்? சார் ஆக்சுவலி கண்டிப்பா கொடுப்பாங்க சார். ஒரு க்ளூ கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் only இந்த क्वेश्चन will come. ஓகே மேம். depends upon the friends. 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால அப்படி கிடையாது சார். இங்க क्वेश्चनல இன்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க சார் சேவிங்ஸ் பத்தி எல்லாம். ஓகே மேம். ஓகே சார். மேம் நடுவுல ஆக்சுவலி ஆடிபிள் இல்லாம போயிட்டு நான் இது பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஹேங் ஆயிட்டு. ஐம் சாரி ஆக்சுவலி. சாரி மேம். சாரி சார். நோ ப்ராப்ளம். ஓகேப்பா. நோ ப்ராப்ளம். தீபா மேம். thank you மா. நெக்ஸ்ட் போலாம். ஒண்ணும் இல்லப்பா. நம்ம நெக்ஸ்ட் போலாம். எஸ் thank you மா. நான் ஆக்சுவலி அன்மியூட் பண்ணிட்டே இருக்கேன் பட் ஆனா என்னோட ஸ்கிரீன் பண்ண முடியல. ஓகே நெக்ஸ்ட் பாருங்களேன். ஆக்சுவலி இந்த क्वेश्चन விசிபிளா இருக்குங்களா மேம்? எஸ் மேடம். ஓகே क्वेश्चन சார் ராஜன் சார் தான் பேசுறீங்க. எஸ் மேடம். क्वेश्चन கொஞ்சம் பண்ணுங்க சார். The annual income of D is dash less than that of A. முக்கியமான ஒரு வார்த்தை படிச்சீங்களா சார்? Less than of A. இன்னொரு சார். Annual income D. Annual சார். Annual only 1 year. Okay. Monthly into 12. Okay. Exactly sir. So நம்ம என்ன பண்ணுவோம்?
இங்க இருக்கிற வேல்யூ பிக் பண்ணி போட்டு கண்டுபிடிச்சு என்னடா ஆன்சர் வந்துருச்சா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின்ல 2 முக்கியமான வார்த்தை. ஒன்னு ஆனுவல், இன்னொன்னு இதை வச்சு டிக்கும் ஏக்கும் கேட்கறாங்க. சரிங்களா? சோ அப்ப ஆனுவல் இன்கம் முதல்ல யார பத்தி பேசுறாங்க? ஐ திங்க் ஐ கேன் டேக் இட் ஃப்ரம் யுவர் ஆனுவல் இன்கம். ஆனுவல் டி பத்தி பேசுறாங்க. 10120. ஒன் செகண்ட், ஐ வில் மியூட் பண்ணி ஒன் செகண்ட். இப்போ ஓகேங்களா? ஓகே ஃபைன். சோ டி ஓட இன்கம் எடுத்துக்கிறேன். டி ஓட இன்கம் இஸ் 1,12,00,000. கரெக்ட்டுங்களா? சோ இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டி ஓடது ஆனுவல்னு சொல்லி இருக்கனால தான் நம்ம 12ஆல பண்றோம். பிகாஸ் திஸ் இஸ் ஆல் டாக்ஸ் அபவுட் மந்த்லி இன்கம். ஆனுவல் இன்கம் நம்மளுக்கு வேணும்ன்றதுனால 1,12,144,00,000. ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். 1,2,14,400. சூப்பர். இதுதான் ஆனுவல் இன்கமோட டி. அதே மாதிரி ஆனுவல் இன்கமோட ஏ எடுத்துட்டு வந்துடலாமா? வாட் இஸ் ஆனுவல் இன்கம் ஆஃப் ஏ? I think 1,058,00,000 into 12. So once we multiply, what I'm getting? 126,96,00,000. 696,00,000. Super sir. Super sir. So இதுல யார் சார் கிரேட்டர்? ஏதான கிரேட்டரா இருக்க மாதிரி தெரியுது. சப்ராக்ட் பண்ணிக்கலாம். Yes madam. 1,269,00,000 1,214,400. ஓகேங்களா? சோ ஏன் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆனுவல்னு மென்ஷன் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்தேன்னா, இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்ணும்போது இந்த ஆனுவலை பார்க்கவே இல்லை. வாவ் செம ஈஸியான கொஸ்டின் ஆச்சே அப்படின்ட்டு அப்படியே ப்ரீவியஸ் பேப்பர்ல போயிட்டு டியோட எடுத்துக்கிட்டேன், ஏவோட எடுத்துக்கிட்டேன். அந்த அந்த இதுவை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நம்ம எங்க ட்ராப் ஆகும்ன்றதை நான் சொல்றேன். முதல்ல இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ this is 2 and this is 5 and this is 5. So 55,200, that is option C is the right answer. Okay. நான் எங்க தப்பு பண்ணேன், அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன். சோ கொஸ்டின் இஸ் த பிக்கஸ்ட் க்ளூ ஃபார் அஸ். கொஸ்டின் இஸ் த பிக்கஸ்ட் க்ளூ. நீங்க கொஸ்டினை தெளிவா பார்த்துட்டு அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பக்காவா ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? இப்ப நம்ம எங்க ட்ராப் ஆகும்ன்றது சொல்றேன் சார். டியோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க சார்? இதானுங்களே, இங்கதானுங்களே. எஸ் மேடம். எஸ். இதை கொஞ்சம் சப்ராக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்களேன். இதை கொஞ்சம் சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆன்சர் பாத்தீங்களா? அதுவும் ஆப்ஷன்ல இருக்கு. அதுதான் போட்டுருவோம். அதுதான். ஏன்னா ஹியூமனோட மென்டாலிட்டி என்ன? அவசரத்துல நம்ம என்ன பண்ணணும்ன்றது நம்மளுக்கே தெரியல. ஆனா நம்மள ட்ராப் பண்றதுக்கு நம்ம கொடுத்தான் பாருங்க ஆப்ஷன். இங்க நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம்? வாவ் எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு 4,600, ஆப்ஷன் 1 இஸ் ஆன்சர் போயிடுவோம். கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலி ஐ டிட் தி மிஸ்டேக் ஒன்ஸ் வி டிட். நான் இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த மிஸ்டேக் பண்ணேன். ஆன்சருக்கு செக் பண்ணா 3ன்றோம். என்னடா நான் சப்ராக்ஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு பாக்குறேன். இந்த ஆனுவலை பத்தி பார்த்தேன் அப்பதான். கரெக்ட்டுங்களா? சோ ப்ளீஸ் 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 கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சப்ராக்ஷன் தான் 12ஆல மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்ட்டுங்களா? அந்த மிஸ்டேக்க பண்ணிடாதீங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம ட்ராப் ஆகுமோ அங்கங்கெல்லாம் அவன் கொடுத்து வச்சிருப்பான். அந்த இடையில நம்ம விடவே வேண்டாம். சரிங்களா? மேம் 4,600 வந்த பின்னாடி அதை 12ஆல மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் 55,200 வரும் மேம். கண்டிப்பா வரும்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இதோட நிப்பாட்டிடுவோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் வந்தோடனே வா 4,600 எங்கேயாவது ஆப்ஷன்ல இருக்கான்னு போயிடுவோம்ல. நான் எங்க தப்பு பண்ணுவோம், நம்ம எங்க ட்ராப் ஆகும்ன்றதுக்காக சொல்றேன். பட் ஆன்சர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த 4,600 மல்டிப்ளை பை 12 போட்டாலும் we will get this. கரெக்ட்டுங்களா? ஓகே மேடம். எஸ் சார். அவ்வளவுதான் சார். லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் டே, third day of the DI and last question of the session. So we can get the value from the previous paper slides. Expenditure by A on traveling. Expenditure of A on traveling. A ஓட travel எடுத்துக்கலாங்களா? ஆல்ரெடி கஷ்டப்பட்டெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம வச்சிருக்கோம். போட்டுக்கிறேன். A ஓட travel. So 26,070. இங்க என்ன மேம் இஸ் தானே அர்த்தம்? ஈக்குவல் டு போட்டுக்குவா. X percentage. Salary F. So salary F போது நான் இங்க போயிட்டோம் மேம். இந்த இடத்துக்கு போயிட்டோங்களா? இன்கம் பத்தி பாக்கணுங்களா? சேவிங்ஸ் பத்தி பாக்கணுங்களா? ஃபர்ஸ்ட் காலமுக்கு போங்க. இல்ல மேம், அவங்களே salary கொடுத்திருக்காங்க மேம். அதுதான் மேம். salary F பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து எடுக்கணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்கம் எடுத்துப்பாங்க.
ஓகே ஓகே சரிங்களா? எடுக்க கூடாது, சேலரிய தான் எடுக்கணும். அவன் மென்ஷன் பண்ணிருக்கான் சேலரி எஃப், இன்சென்டிவ சேர்க்காதீங்க, எனக்கு இதுல இருந்து மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா மேம்? மேம் ஐ அண்டர்ஸ்டுட். எஸ் மேம், எஸ் மேம். அவ்வளவுதான் மேம். கண்டுபிடிச்சலாங்களா? ஈஸியா? ஈஸி தானங்களே? இங்கே 2 0 அடிச்சுக்கிட்டு அங்க எடுத்துட்டு போயிடலாம். முடிஞ்சிச்சு. That's it. So x is equal to இங்க இருக்கிற 760 அங்க டிவிஷன்ல போயிடும். பிகாஸ் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்குங்களா? ஈக்குவல் டு அங்கன போறச்ச டிவிஷனுக்கு போயிடும். ஸோ இங்க 0 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 2 டேபிள்ல நீங்க அடிச்சாலும் சரி, இல்ல டைரக்டா 76ல நீங்க அடிச்சாலும் சரி, 76ல நீங்க அடிச்சாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டா தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2607 76 2 டைம்ஸ் எடுக்க முடியாது, 14 சம்திங். ஸோ 3 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். I will be getting 18 22. So here will be 2 3 7. ஒரு 5 வாட்டி போட்டா 35க்கு மேல போயிடும். ஸோ எப்படி நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன்னா, இங்க 17 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 76 ஒரு 5ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன வந்துருந்தா 350 வந்துருது. இருக்கிறதே எனக்கு 320 தான். தட் இஸ் 320 தான் இருக்கு. நான் 5க்கு போக வேண்டாம், 4க்கு போறேன். யூ அண்டர்ஸ்டுட்? ஐ ஆம் ப்ரெடிக்டிங் மேம். புரியுதுங்களா? எஸ் மேம், எஸ் மேம். 24 to 28 30. So I will be getting like 23. So இதுக்கு மேற்பட்டு நான் போக வேண்டிய அவசியம் இல்ல. Why? Because அப்ராக்சிமேட்டா கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் 4க்கு போயிடலாமா? ஆப்ஷன் 4க்கு போயிடலாமா? போயிடலாம் மேம். ஆப்ஷன் 4 34 வந்துருச்சு. சூப்பர் மேம், வெரி குட். ஸோ அப்ராக்சிமேட்டா எனக்கு 34.3 வரும். தட் இஸ் 34ன்னு எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட் மேம். வாஸ் த கொஸ்டின்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு எனக்கு கரண்ட் போயிட்டு வந்துட்டு நான் டிஸ்கார்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க கொஸ்டினோடைய இங்க் வரல, மார்க்கிங்ஸ் வரல. பட் மோஸ்ட் ப்ராபலா நான் அதுல பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்ப பாக்குறேன். சரிங்களா? ஓகேங்களா? I'm still now any doubts? Any doubts? Any feedback? How was the day? How was the 3 days? How was the 3 days? சூப்பர் தீபா. Thank ஆனா you, Ka. அந்த டைம்ல நம்ம மைண்ட் ஒர்க் ஆகி கரெக்டா போடணும். அதுதான் போடணும். அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. 3 days Easier. போனதே தெரியல தீபா மேம். நல்லா போச்சு. Thank you, மோர் thank you. இன்டராக்டிவ் மேடம், மோர் இன்டராக்டிவ், ஸ்பீடு, Thank you. குட் கம்யூனிகேஷன். இன்னும் ஸ்பீடா இருந்துச்சுங்களா சார்? ஸ்பீட் இன்னும் கம்மி ஆகலைங்களா? நோ 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 ப்ராப்ளம். ரியலி சார் குட். இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா போறாங்க மேம். ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. இல்ல நம்மளுக்கு மேக்ஸ்ல அவ்வளவு ரொம்ப டச் விட்டுச்சு மேடம். அதேதான், அதேதான். நமக்கு நம்ம மேத்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மள ஸ்லோ படிச்சுட்டு லேர்னர்ஸ். நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றதால நம்ம வந்து அகைன் வந்து 10th 12th அந்த ஸ்பீடுக்கு திருப்பி அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதெல்லாம் it Thank will you. take some வரல, வர time. முடியல. But anyway we'll understand madam. பண்ணிட்டோம் நாங்க. அதனால we'll have a cope up with it. ஒண்ணுமே இல்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், காமர்ஸ், இங்கிலீஷ் ஒண்ணுமே இல்ல சார். கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணுங்களேன், எங்களை விட நீங்க ராக் பண்ணுவீங்க. அதுதான் சொல்றேங்களே, நீங்க வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஐடியாஸ் கிடைக்கும். Sure madam. Thank you so much madam. அதனால Really more interactive, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா பண்ணீங்க. Thank you so much madam. Thank you, Rajan sir. Thank you, sir. Thank you. Thank you, ma'am. Thank you all for your valuable reply to me. Thank you so Ma'am, much. சொல்லுங்க மேம், ma'am. தீபா doubt. மேம், ஒரு சொல்லுங்க ma'am. ஒரு சஜஷன். சொல்லுங்க ma'am. மேத்தமெட்டிக்கல் ரீசனும் நீங்களே எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் உடனே செஷன் வாங்கிடுங்க.